மறந்துட்டீங்களா? பெரியவராக, அப்ப அவர் பெரியவராக நாம் வைத்தால்தான் அவர் நம்முடைய விஷயங்களில் கிரியை செய்வார். அப்படிதானா? குளிருதா? சரி, கொஞ்ச நேரத்தில் சூடாயிரும். சரிதானா? கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கண்களை மூடலாம், வலது கரங்களை உயர்த்தி. நம்ம படிப்படியாக தான் கற்றுக்கொள்கிறோம். நம்ம இந்த தாழ்மையோடு சொல்கிறேன், இந்த 3 நாட்கள் கிட்டத்தட்ட 5 பகுதிகள் நாம் அவர் சமூகத்தில் இருக்க போகிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு செய்தி அல்ல, ஒரு திறவுகோலை கர்த்தர் எனக்கு தருகிறார். அது என்னுடைய அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கக்கூடிய வல்லமை கொண்டது. நல்ல கை உயர்த்தி 2 வார்த்தை ஜெபிங்க. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. செயல்களில் வல்லவரே, ஆராதனை. Thank you Lord. காலையில் கேட்ட வார்த்தைகளை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. எங்கள் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறார்னா, இன்னும் அவரை நாங்கள் பெரியவராக வைக்கவில்லை. எங்கள் வாழ்க்கையில் பெரியவராக வைக்கலை. தெரிந்தோ தெரியாமலோ பல பல காரியங்களுக்கு நாங்கள் கூடாரம் போட்டு வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அந்த கூடாரங்கள் எல்லாம் அழிந்து இயேசுவை தவிர எங்கள் வாழ்க்கையில் வேற ஒன்றும் இருக்கக்கூடாது. மனதார ஜெபிங்க, மனதார ஜெபிங்க. அடுத்த ஆண்டவர் நமக்கு சொன்னார், இந்த பெரிய வேலையை தாவீதை நம்பி ஆண்டவர் கொடுத்தார், நம்முடைய பிதாக்களை நம்பி கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமை நம்பி ஈசாக்கை நம்பி கொடுத்தார். ஆனால் அவங்களால அதை செய்ய முடியல. ஏன்னா அவங்க காலம் யுத்தத்தில் கழிந்தது. கவனிக்கிறீங்களா? நான் இங்கே கேளுங்க, நான் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறோன்னா, எனக்கு நேரம் போகணும்னா நீங்கள் திரும்ப இதை ஞாபகப்படுத்தி கொள்ளணும். ஆமாதானா? ஏன் நம்மளுடைய பிதாக்களால் இதெல்லாம் செய்ய முடியல? பணம் இல்லாததுனாலயா? பேசுங்க. யுத்தம் மறந்துட்டீங்களா? அப்போ அந்த யுத்தத்தின் காலங்கள் இருக்கிற வரையிலும் நம்மால்
திட்டங்களையோ வாக்கு திட்டங்களையோ நிறைவேற்ற முடியாது. அதனால தான் சாலமோன்ட்ட சொல்றாரு, உன் காலத்தில் யுத்தம் வராதபடி நீ பார்த்துக்கோ, சமாதான புருஷனாயிரு. அப்ப யுத்தத்தை நம்மளால தவிர்க்க முடியுமா? என்னாச்சு உங்களுக்கு? தெரிஞ்சவங்களாவது பேசுங்க. தவிர்க்க முடியுமா? நான் பேசுறது விளங்க இல்லையா? சொல்லுங்க அக்கா, சொல்லுங்க. முடியுமா முடியாதா? நம்ம கையில் அந்த 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 கிருபை இருக்கா இல்லையா? விட்டு கொடுத்தா யுத்தத்தை தவிர்க்கலாமா? தாழ்த்தினா யுத்தத்தை தவிர்க்கலாமா? என்ன சொன்னாங்க சீரியர்கள்ட்ட? வெட்டலாமான்னு கேட்டான். எலிசா என்ன சொன்னாரு? வெட்டுவியான்னு கேட்டார். நீ வெட்டுவ, அப்புறம் அவன் பிள்ளை ஒன்றை வெட்டுவான். அப்புறம் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? காட்டில் மிளகா பறிக்க போடணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு முன்னாடி வை, சமரசம் பேசு, யுத்தத்தை நிறுத்துன்னு சொல்றான். அதே மாதிரி சமரசம் பேசுறாங்க. யுத்தம் நின்றது. அதற்கு பிறகு சீரியர்களுடைய தண்டுகள் அவர்களை தொடர்ந்து வரவில்லை. 2 நாளாகமும் 14:7 சொல்லப்படுது. கவனிங்க, சுற்றிலும் அவர்களுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார். அவர்கள் கட்டத் தொடங்கினார்கள். அவர்கள் காரியம் வாய்த்தது. கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த யுத்தங்கிறது பெரிய யுத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்லித்தர மாதிரி காலையில் கற்றுக் கொடுத்தார். ஆமா தானா? 3 வயது கிடாரியை துண்டாக வெட்டினவன், 3 வயது வெள்ளாடை துண்டு துண்டாக வெட்டினவன், 3 வயது வெள்ளாடை வெட்டினவன் ஒரு புறா குஞ்சை வெட்ட தவறிட்டான். ஆமா தானா? இந்த பாருங்க, தேவன் வந்து நம்மளோட சூழ்நிலைகள் மூலமாக கூட பேச முடியும். நீங்க போகும்போது ஒரு ஆடை பார்த்தீங்கன்னா, ஒரு கோழியை பார்த்தீங்கன்னா, ஆடை கொல்றது கஷ்டமா, கோழியை கொல்றது கஷ்டமா? சொல்லுங்க. ஆடை வந்து தோலை உரிச்சு ஆடை வெட்டுறது எல்லாரும் செய்ய முடியுமா? கஷ்டமான கேள்வி கேட்டுட்டேன்னா, A² + B² - 2AB என்னன்னா கேட்டேன். ஐயா, நம்மளால ஆடுக்கு புல்லு போட முடியும். ஆடை வெட்டி குழம்பு வைக்க முடியுமா உங்களால? அப்ப என்ன செய்வோம்? அதுக்குன்னு ஆட்கள் இருக்காங்களா? அந்த தோலை உரிக்கிறதுக்கே ஒரு டெக்னிக் இருக்கு. எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா இந்திய தொலைக்காட்சிகள்ல? சொல்லுங்க. ஆமா, நடக்கும்ல, அப்படி எல்லாம் தொங்கும்ல. ஆமா தானா? ஆனா ஒரு கோழியை நீங்க செய்திருவீங்க தானே? எனக்காவது செய்து தாங்க. செய்வீங்க தானே? செய்வீர்களா? மாதிரி ஒரு கோழியை உரிக்கிறதுக்கு கசாப்பு கடைக்கு போவீங்களா? நீங்களே என்ன செய்வீங்க? அதை கொன்று கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் ஒரு ஆடை அப்படி பண்ண முடியுமா? அப்போ நடைமுறை வாழ்க்கையில் உங்கள் காட்டில் ஆடும் கோழி இருக்குதானே? இருக்குதானே? ஆடை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும்? இது ரொம்ப கஷ்டம். கோழியை பார்க்கும்போது ரொம்ப ஈஸி. அப்போ கஷ்டமான விஷயத்தை எல்லாம் துண்டித்த ஆபிரகாம் கோழியை ஏன் விட்ட அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்க காட்டுக்குள்ள ஆடையும் கோழியும் பார்க்கும்போது இந்த செய்தி உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆடையும் கோழியும் பார்ப்பீங்க தானே? பார்க்கும்போதெல்லாம் நீங்க சொல்லணும், பெரிய பெரிய காரியங்களிலே ஜெயித்த நீ சின்ன விஷயத்துல எப்படி தோற்றன்னு கேட்கணும். அப்படி அந்த புறா குஞ்சுகளை பட்சிகளை அவன் துண்டிக்காமல் போனதுனால, பறவைகள் அதன் மேலே இறங்கினது, அதை விரட்டிக்கிட்டே இருந்ததுனால அவன் காலங்கள் யுத்தத்திலேயே முடிந்து போனது. சரி, இதுதான் காலையில் நம்மோட ஆண்டவர் பேசினார். ஆமாதானா? எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்தது? பிரயோஜனமா இல்லைன்னாலும் பரவாயில்லை, புதன்கிழமை வரைக்கும் நமக்கு இருக்கு, பிரயோஜனப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அதே பகுதியிலிருந்து சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம்.
அப்போ இந்த பெரிய வேலையை நீங்களாவது செய்வீர்கள் என்று நம்பிதான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ரட்சித்திருக்கிறார். ஆனால் அதை குறித்து தாவீது சொல்லும்போது சாலமோனை பற்றி அவருக்கு ஒரு வருத்தம். இது தாவீதினுடைய வருத்தம் அல்ல, தாவீதினுடைய தேவனுடைய வருத்தம். எந்த ஒரு தேவ மனிதன் மூலமாகவும் வெளிப்படுகிற வார்த்தையோ பாரமோ ஆதங்கமோ அது தேவனுடையது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், நீங்கள் எங்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மனுஷ வார்த்தைகளாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. சரி, அப்போ இன்னைக்கு ராத்திரி வேளையில் கொஞ்ச நேரம் நாம கற்றுக்கொள்ள போகிறோம். அதை மறுபடியும் வாசிங்க பிரதர். 29 வசனம். சாலமோ இன்னும், அந்த வார்த்தையை சொல்லுங்க, இன்னும் இளைஞனும். அப்போ ஆனால் வேலையோ, சரி, உங்க மேல இருக்கிற தேவ திட்டம் பெரியது, வாக்கு தத்தங்கள் பெரியது. ஆனால் சாலமோன் எப்படி இருக்கிறான்? வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான். இன்னும் என்கிற வார்த்தை அங்க இருக்கா? சரி, இன்னும் உற்சாகமா இருந்தீங்கன்னா குறித்த நேரத்தில் முடிப்பேன். இல்லைன்னா எனக்கு நேரம் திருடுற பழக்கம் இருக்கு, உங்க எல்லாரையும் நேரத்தையும் நான் திருடி சாப்பிடுவேன். சொல்றது புரியுதா? நேரமா வீட்டுக்கு போகணுமா? இப்போ தாவீது சாலமோனை பார்த்து சொல்றாரு, இன்னும் நீ வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறேன். சரி, அவரு தான் இவன் இன்னும் முன்னேறல, இவங்கிட்ட எதிர்பார்க்கிற மாற்றமும், இங்க கவனிங்க, எதிர்பார்க்கிற மாற்றமும் வளர்ச்சியும் இல்லைன்னா அவரு சொல்றாரு ஓகே. ஆமாதானா? கவனிங்க, அவரு சொல்றாரு ஓகே. ஆனா சாலமோனு தன்னை பற்றி என்ன சொல்றான் வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:7. ஐயா, நாங்க பாருங்களேன், இப்ப கவனிங்க, என்ன கவனிங்கன்னு. ஏம்மா என்ன கவனிங்க? இப்போ நான் இந்த தம்பியை பார்த்து நீ இன்னும் முன்னேறல, இன்னும் நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலன்னு நான் சொல்றதுங்கிறது ஒரு பக்கம். ஆமாதானா? ஆனா அவரே அவரை பத்தி என்ன சொல்றாரு வாசிங்க. இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால், சரி, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். அவ்வளவுதான். என்னை பற்றி அவர் சொல்றதுக்கு என்ன, நானே சொல்றேன் நான் அப்படித்தான் இருக்கேன். கரெக்டா? கஷ்டமா போகுமோன்னு இந்த 2 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. சாலமோனை பற்றி தாவீது சொல்றாரு, நீ இன்னும் யாரா இருக்கிற? வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறன்னு சொல்றார். ஆனா சாலமோன் இதை எதிர்த்து சொல்லியிருந்திருக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி சொன்னானா? அவனும் ஒத்துக்கிறான், கரெக்டு தான். எங்களுடைய பிதாக்களுடைய தேவனாகி இருக்கிற கர்த்தர் எங்கள் அப்பா ஸ்தானத்தில் என்னை ராஜாவாக்கி இருக்கிறீர். ஆனால் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி நானும் இன்னும் போக்குவரத்து அறிய தெரியாத சிறு பிள்ளையா இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? போக்குவரத்து அறிய தெரியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, போக்குவரத்து அறிய தெரியாத சிறு பிள்ளைன்னு சொல்லலை, எனக்கு ராஜாவை போல இன்னும் நடக்க தெரியல, ராஜாவை போல இன்னும் சிந்திக்க தெரியல, ராஜாவை போல இன்னும் யோசிக்க தெரியலன்னு சொல்றான். ஐ டோன்ட் நோ ஹவு டு வாக் லைக் எ கிங். ராஜாவை போல எப்படி வஸ்திரம் உடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ராஜாவை போல எப்படி அதிகாரமுடையவனா பேசணும்னு எனக்கு தெரியல. அப்போ தாவீதும் சாலமோனை பார்த்து சொல்றான், எதிர்பார்த்த அளவுக்கு நீ இன்னும் வளரலன்னு. சாலமோனும் தன்னை பற்றி சொல்றான், உண்மைதான், நானும் இன்னும் சிறு பிள்ளையா தான் இருக்கிறேன், நான் இன்னும் அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு நான் இன்னும் முன்னேறவில்லைன்னு சொல்றான். ரைட். அப்போ நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? நம்முடைய ரட்சிப்பு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால் விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது.
நான் புரியும்படி தான் பேசுவேன். எங்கிருந்து ஆரம்பிக்குது? விசுவாசத்திலிருந்து ஆரம்பிக்குது. கொஞ்சம் வாசிப்போம் ஜேம்ஸ் பிரதர். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள். படிப்படியாக தான் நான் சொல்கிறேன், புரியாதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்கள் என்னவென்றால், அறிக்கையிட்டு தேவன் அவரை எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வசனம், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இதுதான் ரட்சிப்பின் துவக்கம். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். ரட்சிப்பு உண்டாக வாயினால. இப்படித்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இது துவக்கம் மட்டும்தான். இது என்னதுதான்? துவக்கம் மட்டும்தான். அப்ப சாலமோன் தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே செய்யல. இங்க கவனமா கேட்கணும். நான் ஒரு பிரசங்கம் பண்ணுனேன்னா அது வேற மாதிரி பண்ணலாம். ஆனா நமக்கு இப்ப பிரசங்கம் தேவையில்லை. நமக்கு we need to lay a foundation. நமக்கு ஒரு அஸ்திபாரம் போட்டு தான் அது மேலே கட்ட முடியும். ஆமாதானா? அப்போ இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஒரு அஸ்திபாரம் போட்டுருவோம். நாளைக்கு செவரு கட்டுவோம். புதன்கிழமை ஷீட்டு போட்டு பிரதிஷ்டை பண்ணிடுவோம். உங்களுக்கு இன்னும் விளங்கல பார்த்தீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? சரி, விளங்கும். ஊரை வச்சு துவைக்கணும்ப்பா நம்மளை, அப்படித்தானா? இப்போ நான் உங்ககிட்ட இன்னைக்கு புதுசு பார்த்தீங்களா, நான் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக போவேன், நாளைக்கு கொஞ்சம் இறங்கி வேலை செய்யலாம். என்ன? சரி, இப்போ கவனமாக கேளுங்க. நான் உங்களில் ஒருவனாக தான் நான் பேச வந்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால் உங்களை காயப்படுத்துகிறேன்னு நீங்கள் என்ன ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. சரிதானா? உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்கள் என்ன கொஞ்சம் ஒரு 3 நாள் ஏற்றுக்கொள்ளுங்க. என்ன அப்படியெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறீங்களா? கருகருன்னு இருந்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறியான்னு கேட்குறீங்களா? சரிதான், என்ன செய்ய முடியும்? அப்படி என்ன எங்கள் அம்மா பெற்றுட்டாங்களே, என்ன செய்ய முடியும் அக்கா சொல்லுங்க? ஒரு கலராக இருந்த ஒருத்தன் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைய ஏற்றுக்கொள்ளுங்கன்னா சரின்னு சொல்லியிருப்பீங்க, அப்படி தானே? கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கன்னு. சரி, நீங்கள் ரொம்ப நல்லவர்கள்னு எனக்கு தெரியும். எனக்கு நான் பட்டணங்களில் நிறைய ஊழியம் செய்கிற ஆள். ஆனால் நான் வாலண்டியராக இந்த மலை நாட்டுக்கு வரணும்னு விரும்பி தான் நான் வந்தேன். ஏன்னா நான் உண்மையை சொல்லட்டுமா, கபடில்லாத ஆத்துமாக்கள் இங்கே இருக்கீங்க. ஆமாம், அன்கரப்டட் சோல்ஸ். நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவா. ஆமாம், கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உண்மை. ஜேம்ஸ் பிரதர் சமீப நாட்கள் ஆவியானவர் என்கிட்ட தான் பேசுகிறார். விட்டுரு, சிலரெல்லாம் நீ விட்டுரு, நான் சிலரை எனக்காக பிரித்து வைத்திருக்கிறேன், அவர்களை எனக்காக நீ ஆயத்தப்படுத்து. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சாலமோனுடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமாய் தான் இருந்தது. அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இளைஞனாக இருந்தான், வாலிபனுமாக இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவனே சொல்கிறான், நான் போக்குவரத்து அறிய தெரியாத பிள்ளையா இருக்கிறான். இந்த சாலமோன் எவ்வளவு நிர்விசாரம் உள்ளவனா இருந்தான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1 ராஜாக்கள் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 17-18 வசனம். இன்னும் கொஞ்சம் உற்சாகமா வாங்க. என்ன? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17-18. இல்ல, 1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 17-18. என் ஆண்டவனே, எனக்கு பின் என் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு ஆணையிட்டீரே. இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான்,
சரி, இப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, தாவீதுக்கு வயசாயிடுச்சு. யாருக்கு வயசாயிடுச்சு? இப்போ தாவீது வயசான உடனே தாவீதனுடைய மனைவி பட்சேபால் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் தாவீது கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் வைக்கிறாங்க. உங்களுக்கு வயசாக போகுது, இந்த உங்கள் மகன், உங்களுக்கு பின்னாடி உங்கள் மகன் சாலமோன் ராஜாவான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆனால் இப்போ அவன் ராஜாவாகிறதுக்கு பதிலாக அதோனியா என்கிறவன் என்ன ஆகிறான்? ராஜாவாகிறான். ராஜாவாகிய நீர் அதை அறியவில்லை. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். இதை போய் சாலமோனுடைய அம்மா அவங்க அப்பா கிட்ட போய் பேச போகும்போது சாலமோன் அங்கே இருந்ததாக வேதாகமத்தில் இல்லை. 3 வார்த்தைகளை நான் சொல்ல போறேன். ராஜாவாக வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாத சாலமன், விருப்பம் இல்லாத சாலமன். 2வது, ராஜாவாக வேண்டும் என்கிறதற்கான முயற்சி எடுக்காத சாலமன். 3வது, ராஜாவாக வேண்டும் என்று எந்த காரியத்திலும் தன்னை தகுதிப்படுத்தி கொள்ளாத சாலமன். எத்தனை வார்த்தை சொன்னேன்? விருப்பம் இல்லாத சாலமன், முயற்சி எடுக்காத சாலமன், தகுதி இல்லாத சாலமன். இவனுக்கு ஒரு, எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லும், உனக்கு ஊறவும் செய்யாது துடிக்கவும் செய்யாதுன்னு சொல்லும். அப்படிங்கிற மாதிரி சரி, நம்ம ஸ்தானத்தில் நாம் ராஜாவாக வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் ராஜாவாகிறானேங்கிற ஒரு அச்சம் கூட இல்லாமல், விருப்பம் இல்லாமல், முயற்சி இல்லாமல், தகுதி இல்லாமல் இருந்த ஒருவனை தான் கர்த்தர் ராஜாவாக்கினார். ஆனால் ஒருவேளை உங்கள் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் அற்பமாகவே நீங்கள் வாழ்ந்துவிட முடியாது. உங்களை அடுத்த நிலைக்கு நீங்கள் உங்களை கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். இன்னும் கொஞ்சம் வேகமாக கவனிங்க தம்பி, என்ன கவனிங்க. ஒருவேளை நீங்கள் அற்பமான ஆரம்பத்தில் இருந்தாலும், ஆரம்பத்தில் விருப்பமும் தகுதியும் முயற்சியும் இல்லாமல் இருந்தாலும், போக்குவரத்து அறிய தெரியாத ஒரு வாலிபனாக இருந்தாலும், இளைஞனும் வாலிபனுமாய் இருந்தாலும், இந்த பெரிய வேலையை உங்கள் மூலமாய் செய்வதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தித்தான் ஆக வேண்டும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஆயத்தப்படுத்தித்தான் ஆகணும். தெரியல, புரியலன்னு சொல்ல முடியாது. அப்படி பாருங்க, சப்பக்கட்டு கட்ட முடியாது, முடியாது, நான் இப்படித்தான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவர் தான் முகேஷ் அம்பானி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகேஷ் அம்பானி. இந்த முகேஷ் அம்பானிக்கு எவ்வளவு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. அவருடைய வீட்டுக்கு மேலே விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இறங்கக்கூடிய அளவுக்கு கூட தரைத்தளங்கள் வச்சிருக்கார். கோடிக்கணக்கில் விலை மதிப்புள்ள கார்களை அவர் வீட்டுக்குள்ள ஏற்றி விடக்கூடிய அளவுக்கு வசதி. ஆனால் நான் சொல்றேன், அவருடைய மகன் ஆனந்த் அம்பானி சொல்றாரு, ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் நான் உழைக்கிறேன்னு. கேட்கல உங்களுக்கு? எத்தனை மணி நேரம் உழைக்கிறாரா? நமக்கு 2 சென்ட் இடம் இருந்தாலே நம்ம படுக்கை விட்டு எழும்ப மாட்டேங்க. 2 சென்ட் இடமும் ஒரு 10 மரத்தில் மிளகாய் செடி இருந்தாலே நம்ம ராஜா ஆயிடுறோம். ஆமா தானே? ஆனா கோடிக்கணக்கில் சொத்துக்கு அதிபதியினுடைய மகன் 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம் நான் வேலை செய்யறேன்னு சொல்றான். அவன் சொல்றான், அந்த ஆனந்த் அம்பானிங்கிறவர் சொல்றாரு, எங்க அப்பா கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனா நான் சோம்பேறியா இருந்தேன்னா எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும்னு சொல்றான். ஒரு உலகத்தான். அவர் சம்பாதிச்சு வச்சதை நான் காப்பாற்றுறதுக்கு மட்டுமல்ல, அதை பெருக்குவதற்கும் எனக்கு உத்தரவாதம் இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யாரோ விதைச்சு வச்சதை நீங்க சாப்பிடுறீங்க, நல்லது நல்லது, அது உரிமை. ஆனா நீங்க சாப்பிடுறீங்க, ஆனா நாளைக்கு உன் சந்ததி சாப்பிடணும்னா நீ விதைச்சதான் ஆகணும். இந்த புத்தி நமக்கு வரணும். என் பிதாக்கள் எனக்கு விதைச்சு வச்சாங்க, அவங்க விதைச்சதை நான் சாப்பிடுறேன். இப்ப நான் சாப்பிட்டுட்டேங்க, நாளைக்கு உங்க பிள்ளைங்க சாப்பிடணும்னா நீங்க விதைக்கணும். அததான் நோவா காலத்திலே தேவன் கட்டளையிடுகிறார், பூமி உள்ள அளவும் விதைப்பும் அறுப்பும் இல்லாமல் போவது இல்லை. அப்ப இது ஒன்று மாற்றி ஒன்று நடந்து கொண்டே இருக்க வேண்டும்.
இப்ப தாவீது போகிறார். பிதாக்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். பிதாக்கள் தன் ஓட்டத்தை முடிக்க போகிறார்கள். இன்னும் கடைசி வரைக்கும் நான் சின்ன பிள்ளை, நான் வாலிபன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு உலக அறிவு கிடையாது, நான் போக்குவரத்து அறிய தெரியாத பிள்ளையா இருக்கிறேன், இன்னும் எனக்கு பைபிள் படிக்க தெரியாது, இன்னும் எனக்கு ஜெபிக்க தெரியாது, இன்னும் ஆராதிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்த நிலைமைக்கு உங்களை நீங்க புஷ் பண்ணணும். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. நான் சின்ன பிள்ளை, நான் சின்ன நொல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, அப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தில் விசுவாசிக்கிறான், வாயில் அறிக்கை செய்கிறான், அவன் யாரா மாறுறான்? விசுவாசியாக மாறுகிறான். ஆனால் கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருக்கிற ஒரு மனிதன் விசுவாசியாக மாறிவிடுவான். சீக்கிரம் சொல்லுங்க. கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருக்கிற ஒரு மனிதன் விசுவாசியாக மாறிவிடுவான். பேசுங்க எம்மா, பேசுங்க. கவனிக்க மாட்டேங்கிறீங்க, கவனிக்க மாட்டேங்கிறீங்க. கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டால் இல்லை. இப்போ நல்லா கேட்கணும், நம்ம கொஞ்சம் நேரம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த விசுவாசி என்கிற நிலைமையில் இருக்கிறவர்களை வேதம் எப்படி பார்க்கிறது? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம். ரொம்ப பொறுமையாக தான் பேசுகிறேன், கவனிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனம். உனக்கு விசுவாசம் உண்டு, இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிறாய். நல்லது, நல்லதுதான், நல்லதுதான். பக்கத்தில் பார்த்து இப்போ சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க. கீழே வரேன், பக்கத்தில் பாருங்கன்னு சொன்னேன். பக்கத்தில் பாருங்கன்னா என்ன, இங்கிலீஷில் சொல்லணுமா? பக்கத்தில் முகத்தை பாருங்க ப்ளீஸ், முகத்தை பாருங்க, சொல்லுங்க. விசுவாசிக்கிறது நல்லது தான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, உங்களை விட பிசாசு பெரிய விசுவாசி. கவனிங்க, ஒரு விசுவாசிய எலும்புன்னா எலும்பாது, ஆனால் பிசாசு பிடிச்சவங்களை முழங்கால் போடுனா போடும். அதனால தான் இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு சொல்றாரு, நான் ஏசப்பா ஊழியத்தில் கற்றுக்கொண்ட ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசியை விட பிசாசு பெஸ்ட். அதுதான் எழுதுறார். நீ தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிற, ஏமா நீ விசுவாசிக்கப்பட்டு தான் செய்வ. பிசாசு விசுவாசிச்சு நடுங்கும். விசுவாசிக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னா, கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, உமக்கு வாய் இருக்கா? ஆனா பிசாசு என்ன சொல்லுது தெரியுமா? உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன? பிசாச மாதிரி இயேசுவை துதிச்சது பைபிள்ல யாரும் இல்லை. உங்களுக்கு புரியல? யாதனாலும் 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போக போறீங்க பாருங்களேன். நீங்க உங்க தலையில அப்படி எழுதியிருக்குன்னா நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஒன்றும் செய்ய முடியாது. கவனிங்க. இல்லைன்னா இன்னைக்கு முழு ரவிச்சப்போ கதவெல்லாம் அடைக்க சொல்லிடுவேன். நான் கொஞ்சம் சுக்கு காப்பி போட்டுட்டு வர சொல்லி உங்களை இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா வச்சு என்ன சொல்ல வர்றாரியா? நீ தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிறது நல்லது. பிசாசு விசுவாசிக்குதே. பிசாசு விசுவாசிக்குதுன்னா நானும் விசுவாசிச்சேன்னா எனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ என்னங்க வித்தியாசத்தை காட்டுறாருன்னா, நீ விசுவாசிப்பதற்கு மட்டும் அழைக்கப்படவில்லை, உன் விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். கை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியுமா, இங்க பிசாசு பிடிச்சவங்களை நீங்க கவனிச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தினால வாய் மூடு. ஆனா விசுவாசிய வாய் மூடுன்னு சொல்லுங்க, மூடாது. விசுவாசிய 9 மணிக்கு வான்னு சொல்லுங்க, வராது. அப்ப அதுதான் யாக்கோபு பார்த்துட்டு சொல்றார், விளையாடக்கூடாது. ஹலோ, விளையாடக்கூடாது. அப்போ விசுவாசியை விட
பிசாசை யாக்கோபு பெரிய அளவில் பார்க்குறான். ஏன்னா பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறது. கவனமா கேளுங்க, பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறான். அப்ப ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், கவனமா கேளுங்க. விசுவாசி என்பது ஒரு ஸ்தானம், ஆமா தானா? விசுவாசி என்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க விசுவாசி என்கிற ஸ்தானத்திலிருந்து கிரியை செய்கிற சீஷன் என்கிற ஸ்தானத்துக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்குரிய சலுகை வேற. உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கு, ஸ்மார்ட் கார்டு இருக்கு. ஸ்மார்ட் கார்டுனா உங்களுக்கு தெரியும் தானே? ரேஷன் கார்டு இருக்கு. இந்த ரேஷன் கார்டுக்கும் ஆதார் கார்டுக்கும் என்ன கிடைக்கும்னா, ஒருவேளை ஆட்சி வேற ஆட்சி வந்துச்சுன்னா இது வரைக்கும் 2500 ரூபா தந்தாங்க, இனி ஒரு 3000 ரூபா தருவாங்க, இல்லைன்னா இருக்கிறதையும் பிடுங்குவாங்க. ஏதோ ஒன்று நடக்கும்னு வச்சுடுங்களேன். அப்போ நீங்கள் ஒரு இந்திய குடிமகனா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சீனி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், ரேஷன்ல அரிசி கிடைக்கும், ஆமாதானா? ஆனா நீங்க கொஞ்சம் ஒரு ஸ்தானம் தாண்டி வேற ஒரு பதவிக்கு வந்தீங்கன்னா உங்க சலுகை கூடுகிறத உங்களால பார்க்க முடியும். ஒரு ஓட்டு போடுகிற ஒரு குடிமகனா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு குடிமகனுக்குரிய, இந்த குடிமகன் இல்லை, இந்த ஒரு குடிமகனுக்குரிய சலுகை கிடைக்குது. ஆனா அதே ஒரு மனிதன் பஞ்சாயத்து தலைவராய் மாறும்போது குடிமகனை தாண்டின ஒரு சலுகை கிடைக்குது. சேர்மனா மாறிட்டா ஒரு சலுகை கிடைக்குது, எம்எல்ஏவா மாறிட்டா ஒரு காரு கிடைக்குது, மேலே கொண்டையில் ஒரு சிகப்பு விளக்க வச்சிடுறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை, அப்படிதானா? எம்பி ஆயிட்டாங்கன்னா டெல்லியில் ஒரு வீடு கிடைக்குது, விமானத்தில் போய் பிரயாணம் பண்ணலாம், ராஜ்யசபாவில் உட்கார்ந்து தன் மாநிலத்துக்காக தன் மாவட்டத்துக்காக பேசலாம். நான் தீர்க்க தரிசன ஆவியில் சொல்லுகிறேன், உங்கள் ஸ்தானம் கூட கூட உங்கள் சலுகைகள் கூடும். உங்க கேட்கல, உங்க ஸ்தானம் கூட கூட உங்க சலுகை கூடும். விசுவாசி என்கிற ஸ்தானத்தில் நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற சலுகை பாவ மன்னிப்பின் நிச்சயம், ரட்சிப்பின் சந்தோஷம். ஆனால் சீஷன் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தால் உருவின பட்டயத்தோடு தூதர்கள் உனக்கு உதவி செய்ய வருவார்கள். அற்புத அடையாளங்கள் உனக்கு சொந்தமாய் மாறும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உனக்கு சலுகையாய் கிடைக்கும். கரங்களை உயர்த்தி 2 வார்த்தை ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். 2 வார்த்தை ஜெபிக்க தொடங்குங்க பார்க்கலாம். உங்க சலுகை கூட போகிறது. குன்னூர் சபையினுடைய சலுகை கூட போகிறது. இங்க பாருங்க, அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கு ஏன் கிடைக்கலன்னு கேட்கறது நல்லது. அவன் இருக்கிற ஸ்தானத்தில் நீ இருக்கிறியான்னு கேட்கணும். அவனுக்கு அதை கொடுத்துட்டாரு, இவனுக்கு இதை கொடுத்துட்டாரு, அவன் இந்த ஸ்தானத்தில் வந்தா நான் கொடுத்தேன். கஷ்டம், என்ன கஷ்டப்படுத்துறீங்க, நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்க. நான் சொல்றது விளங்க இல்லையா? இன்னைக்கு ஈஸியா சொல்லிடுறோம், அவளுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமா கிட்டத்தட்ட 9-10 வருஷமா நான் செய்கிறேன். ஆனால் 9 வருஷமா நான் பஸ்ஸில் போய் தான் நான் ஊழியம் செய்துட்டு வந்தேன். எத்தனையோ பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏன் நீங்கள் ஒரு கார் வாங்க வேண்டியதானே? தூக்கம் வருது பாருங்களேன், அழகா வருது பார்த்தீங்களா? ஆமாம், சரி. நீங்கள் இப்போ தூங்குனதுக்காகவே எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நான் பேச போகிறேன் பாருங்க. ரைட். இப்போ ஏன் உங்களால் ஒரு கார் வாங்க முடியலன்னு? ஆனால் எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எனக்குள் வாசமாக இருக்கிற ஆவியானவர் எனக்கு ஒரு போத்தியத்தை கொடுத்தார், எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். என்னன்னா, கார் நான் உனக்கு தரக்கூடிய அளவுக்கு உன் ஸ்தானம் இன்னும் உயர்த்தப்படவில்லை. இப்போ நான் ஒரு ரகசியத்தை தேவராஜ்யத்தில் கற்றுக்கொண்டேன். ஸ்தானங்கள் உயர்த்தப்படும் போது அந்த ஸ்தானத்துக்குரிய சலுகை எனக்கு கிடைக்கும். நான் இன்னைக்கு கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நீங்கள் போராட வேண்டாம். உங்கள் ஸ்தானத்தை மட்டும் உயர்த்திருங்க, சலுகைகள் தானாய் வரும், சலுகைகள் தானாய் வரும்.
இன்னும் அசைய மாட்டேங்கிறீங்க, இன்னும் புரிய மாட்டேங்குது, மண்டைக்குள்ள ஏற மாட்டேங்குதா? கையை உயர்த்துங்க, போவோம். கையை உயர்த்துங்க, கையை உயர்த்துங்க. சாலமோனே, நீ இளைஞனும் வாலிபனுமா இருக்கிற வரைக்கும் உனக்கு தாவீதுக்கு கிடைத்த எந்த சலுகையும் கிடைக்க போகிறது இல்லை. நீ போக்குவரத்து அறிய தெரியாதவனா இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த சலுகைகளும் கிடைக்க போகிறது இல்லை. நீ விருப்பம் இல்லாதவனாக, முயற்சி எடுக்காதவனாக, பாரம் இல்லாதவனாக இருக்கிற வரைக்கும் ஒரு சலுகைகளும் கிடைக்க போகிறது இல்லை. ஆனால் எப்பவும் ஸ்தானம் உயர்த்தப்படுகிறதோ, விசுவாசி என்கிற நிலையிலிருந்து சீஷன் என்கிற ஸ்தானத்துக்கு நீ உயர்த்தப்படுகிறாயோ, நான் தீர்க்க தரிசன ஆவியில் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் இல்லாத சலுகை இந்த சபைக்கு கிடைக்க போகிறது, உன் குடும்பத்திற்கு கிடைக்க போகிறது, உன் வாழ்க்கைக்கு கிடைக்க போகிறது. அபிஷேகம் பெற்றவங்க ஒரு புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது, ஒரு புதிய கிருபை இறங்கி வருகிறது. இப்போ பாருங்க, எனக்கு அது தரலன்னு நான் இப்போ வருத்தப்பட போறேன்னா, அது கிடைக்கக்கூடிய ஸ்தானத்தில் நான் இன்னும் வரலன்னு என்ன நான் திருத்திக்க போறேன்னா, இதுதான் புத்தி உள்ள மனுஷன் செய்ய வேண்டியது. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு எனக்கு 35,000 ரூபாய் சம்பளம் வாங்கணும்னு கேட்குற நீ முட்டாள்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல? நான் ஒரே கேட்குறீங்களா, ஒரு கம்பெனியில் எம்காம் முடித்த ஒருத்தன் வேலை செய்கிறான், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன ஒரு ஆள் வேலை செய்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, புரிய வைக்கிறதுக்கு சொல்கிறேன். இப்போ எம்காம் முடித்தவனுக்கு சம்பளம் போடுறாங்க மாத முடிவில், 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கு சம்பளம் போடுறாங்க. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கு 6,500 ரூபா சம்பளம் போடுறாங்க. எம்காம் முடித்தவனுக்கு 35,000 ரூபா சம்பளம் போடுறாங்கன்னு வச்சுடுங்களேன். இப்போ இந்த 10ஆம் கிளாஸ் தோத்தவன் எனக்கு ஏன் 35,000 ரூபா தரலன்னு கேட்டால் அவனை செருப்பு கிளத்தி அடிக்க வேண்டாம்? யார் தப்பு? நீயும் எம்காம் படித்து அந்த ஸ்தானத்துக்கு வந்தால் அந்த சலுகை கிடைக்கும். 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் டீ குடிக்கிற நேரம் டீ கடையை தேடி போய் டீ குடிக்க போகும்போது எம்காம் முடித்தவனுக்கு டேபிளில் டீ வடைய வருது. நான் தேவ ரகசியங்களை பேசுகிறேன். உங்கள் ஸ்தானங்களை உயர்த்துறதுக்கு போராடுங்க சார். ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி அலையாதீங்க. அது வேணும் இது வேணும்னு அலையாதீங்க. அது ஏன் எனக்கு கிடைக்கல, இது எனக்கு கிடைக்கல. உன் ஸ்தானத்தை உயர்த்திக்கொள். ஏங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பேதுருவனுடைய படகுல மீனை கொடுத்தார். இயேசுவுக்கு சீஷனான பேதுருவனுடைய சிறைச்சாலைக்கு தூதன் போனான். அதனுடைய அர்த்தம் என்ன? உன் ஸ்தானம் மாறுமானால் 2 விஷயம் நான் சொல்றேன். விசுவாசின்னா யாரு தெரியுமா? விசுவாசி கர்த்தர் தனக்கு என்ன செய்வாருன்னு காத்திருக்கிறவன் விசுவாசி. சீஷன்னா யாருன்னா, நான் கர்த்தருக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்றவன் தான் சீஷன். இந்த குன்னூர் சபையில் இனி விசுவாசிகள் இருக்கக்கூடாது. சீஷர்கள் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தீங்கன்னா, ஐயா நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க தேடி போனது உங்களை தேடி வரும். கிருபைகள் தேடி வரும், வல்லமைகள் தேடி வரும், அபிஷேகம் தேடி வரும். உன் நிழல் பட்டால் கூட வியாதிகள் சுகமடையும். நான் ஒரு தேவ சத்தம் கேட்கிறேன். உன் நிழல் பட்டா கூட தீட்டுன்னு சொன்னவங்க உன் நிழலுக்கு கீழே வர போறாங்க. கை தட்டுங்க. ஒரு அபிஷேகம். உன் நிழல் பட்டா கூட தீட்டுன்னு சொல்றவங்க உன் நிழலுக்கு வர போறாங்க. எனக்கு ஏன் செய்யல? எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதம் இல்லை? எனக்கு ஏன் அந்த உயர்வு இல்லை? எனக்கு ஏன் அந்த கிருபை இல்லை? எனக்கு ஏன் தூதர்களுடைய உதவி இல்லை? எனக்கு ஏன் அந்த அபிஷேகம் இல்லை? எனக்கு ஏன் அந்த தாளந்து இல்லைன்னா, அந்த இடத்துக்கு நீங்க இன்னும் வரல சார். அந்த ஸ்தானத்துக்கு இன்னும் நீங்க வரல.
அந்த ஸ்தானத்துக்கு இன்னும் வரல. இன்னும் நீ இளைஞனுமா இருக்கிறாய், இன்னும் நீ வாலிபனுமா இருக்கிறாய், இன்னும் ஒரு சாதாரண எத்தனை வருஷம் விசுவாசியா இருக்க போறீங்க? எத்தனை வருஷம் எனக்கு என்ன செய்வீங்க, எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்க போறீங்க? என்றைக்கு உங்க ஜெபம் நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்க போறீங்க. ஒரே ஒரு வார்த்தையில புரிய வைக்கட்டுமா? உங்க ஸ்தானத்தை உயர்த்தி கொள்றதுக்கு போராடுங்க. உயர்வுகள் உங்களை தேடி வருகிறதுல அது போராடும். உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு காட்சியை கொண்டு வாங்களேன். ஒரே கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தன் டீ குடிக்கிறதுக்கு வெளியில் போகிறான். அதே கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தரை டீ தேடி வருது. யோசிங்க ஒரு 2 நிமிஷம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற 2 பேர், ஒருத்தர் டீ குடிக்கிறதுக்கு வெளியில் போகிறாரு, ஒருத்தர் இருக்கிற இடத்துல டீ வேணுமா சார்னு கேட்குறான். இதில் ஜாதி இருக்கா? இதில் இருக்கிறது ஸ்தானம் மட்டும்தான். ஆனால் இந்த ரகசியம் தெரியாமல் கர்த்தர் என்ன கைவிட்டுட்டாரு, அவங்களுக்கு செய்கிறாரு, இவங்களுக்கு செய்கிறாரு. இந்த வாலிப நாட்களில் ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம், யாரு கூடயும் போராடாத, உன் ஸ்தானத்தை மட்டும் உயர்த்திரு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு சபைக்கு இதை தீர்க்க தரிசனமா ஆவியானவர் சொல்றார். வாசிங்க அந்த வாசிங்க 1 தீமோத்தேயு 4:14-15. அது வேண்டாம், அடுத்த வசனம் வாசிங்க 15. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ப்ராக்ரஸ், முன்னேற்றம். நீ தேறிரு, அவ்வளோதான். உனக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் நாம் கற்றுக்கொண்டு பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போது விசுவாசி என்கிற நிலையில் இருக்கிற வரைக்கும் விசுவாசிக்கு கிடைக்கக்கூடிய சலுகை தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், நமக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கிற சலுகை என்ன? எதுவாக சொல்லுங்கள், போலீஸ் பிடிச்சிடக்கூடாதுல்ல. சொல்லுங்கள், என்ன சலுகை கிடைச்சிக்கிட்டு இருக்கு? பாவம் செய்தால் மன்னிப்பு கிடைக்குது, மாதத்தில் கொஞ்சம் இவ்வளோண்டு ரசம் கிடைக்குது, ஒரு பிரெட்டு துண்டு கிடைக்குது, கூடி போனால் கிறிஸ்மஸுக்கு ஏதாவது ப்ரைஸ் கிடைக்குது, பாயில் இடம் கிடைக்குது. நான் சிரிச்சிட்டு சொல்கிறேன், அதனால் ஆவியானவர் குமுறுகிறார். இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அந்தந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு சம்பளம் வச்சிருக்கார், அதிகாரம் வச்சிருக்கிறார். கிளர்க்குன்னா இவ்வளவுதான் சம்பளம், அவனுக்கு டேபிள் வெளியில் போட்டிருப்பாங்க. மேனேஜருக்கு இவ்வளவு சம்பளம், அவருக்கு டேபிள் உள்ள போட்டிருப்பாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை ஆவியானவர் சபைக்கு சொல்றார், ரைஸ் யுவர் ஸ்டாண்டர்ட். உங்க ஸ்தானத்தில் நீங்க வளரணும். உங்க ஸ்தானத்தில் நீங்க வளரணும். கற்றுக்கொள்ளுவோமா? அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12:1. ரோமர் 12:1. விசுவாசி நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள விசுவாசிச்சா போதும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொன்ன பவுல் இப்போ அதை தாண்டி அவங்கள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சொல்றார். விசுவாசிச்சா போதும்னு சொன்ன ஆண்டவர் கடைசி வரைக்கும் நீ விசுவாசிச்சா போதும்னு சொல்லலையே, நீ என்னவா மாறணுமா? ஜீவ பலியாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? அந்த ஜீவ பலி தான் சீஷன். ஜீவ பலின்னா என்ன? பலின்னா என்ன? பலினா எல்லாம் முடிஞ்ச பிறகு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கு பேர் பலி. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு, கண்ணு போன பிறகு,
வயசான பிறகு மரணப்படுக்கையில் ஏசப்பா என் வாழ்க்கையை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பாருங்களேன், அதுக்கு பேர் பலி. எல்லாம் நல்லா இருக்கும் போதே தன்னை ஒப்பு கொடுக்கறது ஜீவ பலி. சத்தமாக சொல்லுங்க. இது மாதிரி ஒரு மலைநாட்டில், மூணார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி விட்டுருங்க. மூணார்னு ஒரு இடம் இருக்குது. அந்த எஸ்டேட்டில் ஒரு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடத்துவதற்கு ராமேஸ்வரத்தில் ஊழியம் செய்த பாஸ்டர் பவுலோஸ் என்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் டீமோட போயிருக்கிறார். அங்கே போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஒரு சமுதாய கூடத்தில் தங்கி இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கிராமத்தில் பெர்மிஷன் வாங்கி. அப்போ காலையில் கவனமாக கேளுங்க, உற்சாகமாக கேளுங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக போகணும். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ ஏற்ற வீட்டில் ஒரு விசுவாசி அம்மா இருந்தாங்கன்னு யாரோ சொன்னாங்கன்னு அந்த அம்மாட்ட போய் கேட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் கப்பக்கிழங்கு தெரியும் தானே? சரி, எல்லாத்துக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா நான் எங்கக்கா போக? குச்சிக்கிழங்கு. சரி, குச்சிக்கிழங்கு. அந்த குச்சிக்கிழங்கு அவங்க வீட்டில் நட்டு வச்சிருக்கிறத இவர் பார்த்துட்டு, அந்த குச்சிக்கிழங்குல கொஞ்சம் ஒரு 4 பிடிங்கி எங்களுக்காக தருவீங்களா, நாங்கள் அவித்து சாப்பிட்டுட்டு போகிறோன்னு கேட்டாங்க. அந்த அம்மா தர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் ஸ்தோத்திரத்தோட பச்சை தண்ணியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிராமங்கள் தோறும் சுவிசேஷம் அறிவிக்க போயிட்டாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த மூணார் பகுதியில் இவங்க அறிவிக்க போன அந்த ஒரு 11-12 மணிக்கு இடையில இந்த அம்மா வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு மாடு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த போது ஒரு புலி வந்து அந்த மாடை அடிச்சிச்சு. என்ன அடிச்சிச்சு? புலி அடிச்சிச்சு. புலி அடித்தோடனே எல்லாரும் சத்தம் போட்டோன்னே புலி ஓடிடுச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. அந்த குச்சிக்கிழங்கெல்லாம் பிடுங்கி அவிச்சு இந்த மாடு இருக்கு இல்லையா, அதை ஒரு கசாப்பு கடையில் கொடுத்து நல்லா சமைச்சு நல்ல பீஃப் கிரேவிக்கு வச்சு ராத்திரி சுவிசேஷம் முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்களாம். ஆமேன்னு சொல்லாதீங்க, நான் இன்னும் முடிக்கல. அப்போ அந்த குச்சிக்கிழங்கையும் பீஃப் கிரேவியும் சாப்பிட்டுட்டு அந்த பவுலோஸ் என்கிற ஊழியக்காரர் சொன்னாராம், கேட்டபோது தந்திருந்தா ஜீவ பலி, புலி அடித்து தந்ததுனால அது பலி. பக்கத்தில் கேளுங்க, சிலரெல்லாம் புலி அடித்தாதான் வந்து, அப்படி இல்லை, நீங்களாக உதாரத்துவமாக கொடுக்கணும். இது எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல. புலி அடித்து நீ வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு சாப்பாடு போடுற, புலி அடிக்கலன்னா இப்போ நல்லா இருக்கும்போதே உங்கள் ஸ்தானங்களை அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்த்தும்படி கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். சரி, ஒரு 15 நிமிஷம் மாத்திரம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு தன்னுடைய ஸ்தானத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தினாரா இல்லையா அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். மார்க் போதும். அப்போ இயேசு உயிரோடு இருக்கும் போதே பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருந்தது. வேகமா சொல்லுங்க, அதிகாரம் இருந்தது. பிசாசுகளை துரத்தவருக்கு அதிகாரம் இருந்தது. அவர் உயிரோடு இருக்கும் போதே மரித்தோரை உயிரோடு எழுப்பினாரா? எழுப்பினார். குஷ்டரோகிகளை சுகமாக்கினாரா? குருட்டு கண்களை திறந்தாரா? திறந்தார். இப்போ அவர் இதெல்லாம் உயிரோடு இருக்கும் போதே அவர் செய்தார். இப்போ வாசிங்க மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22, 23. கவனமா கேளுங்க, சீக்கிரம் நம்ம முடிக்க போறோம். மத்தேயு 16, 22, 23. இந்த வார்த்தையை கவனிங்க. ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை. இயேசு என்ன சொன்னதுனால பேதுரு இதை சொன்னான்னா, நான் சிலுவையில் மரிக்க போறேன்னு சொல்றார். ஐயா கவனிங்க, நான் சிலுவையில். உடனே பேதுரு தனியா கூட்டிட்டு போய் சொல்றான், உமக்கு இது சம்பவிக்க கூடாது, இது உமக்கு என்று சொல்லி தனியே போய் கடிதம். ஏன் அந்த கேள்வி அவன் கேட்டான்னா, நீங்க உயிரோடு இருக்கும் போதே அற்புதம் செய்றீங்களே, நீங்க உயிரோடு இருக்கும் போதே பிசாசை துரத்துறீங்களே, நீங்க உயிரோடு இருக்கும் போதே வியாதிகள் சுகமாகுதே, நீங்க உயிரோடு இருக்கும் போதே மரித்தோர் உயிரோடு எழும்புறாங்க, நீங்க ஏன் சாகணும்னு கேட்கிறான். ஆனா இயேசுக்கு ஒரு ரகசியம் தெரியும். நான் அடுத்த ஸ்தானத்துக்கு போனாதான் அடுத்த கட்ட சலுகைகள் எனக்கு கிடைக்கும்.
இன்னைக்கு சபைக்கு இந்த 2வது பகுதியில் சொல்லுகிறார், நீங்க அடுத்த நிலைமைக்கு வந்தே ஆகணும். நீ அடுத்த நிலைமைக்கு வந்தே ஆகணும். அடுத்த நிலைமைக்கு வந்ததாகணும். ஆனா நான் கண்ணீரோடு சொல்றேன், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்க்காத கிருபைகளை, அபிஷேகத்தை, சலுகையை நீ பார்க்க போறீங்க. தெருவில் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சிட்டு கிடந்தவன் ஐயா நான். தம்பி கவனிங்க, தெருவில் திமுக கட்சியில் எலெக்ஷன் ரேலி நடக்கும்போது கொடியை கட்டிட்டு பிள்ளையார் சிலை கரைக்கிறதுக்கு ஆடிட்டு போன குடிகாரன் ஐயா நான். என் ஸ்தானம் உயர்த்தப்பட்ட போது எனக்கு கிடைச்ச சலுகையை நினைச்சா என் கண் கலங்காமல் இருக்க முடியாது. நான் கோயம்புத்தூர்ல மீட்டிங் முடிச்சுட்டு நான் சொல்றேன், அவருக்கு மெசேஜ் அனுப்புறேன், ஒரு 12:45 மேல தான் பஸ் கிளம்பும், வர்றதுக்கு 4-4:30 ஆயிரும் சொல்றேன். அவரு, உங்க பாஸ்டர், ஜேம்ஸ் பிரதர், இவங்க 3 பேரும் கார் எடுத்துட்டு சேலத்தில் பஸ் ஸ்டாண்டில் வந்து வசதி இல்லாத ஒரு இடத்துல என்னை கூட்டிட்டு வர்றதுக்காக காத்து கிடக்குறாங்க. இந்த சலுகை எனக்கு தந்தது எது? என் ஜாதியா, என் படிப்பா, என் ஸ்தானமா? ஸ்தானம். அப்ப தெருவும் திண்ணையுமா குடிச்சிட்டு ஊர் பொறுக்கிட்டு கிடந்த என் வாழ்க்கையில நல்ல சலுகைகள் கிடைப்பதற்கு காரணம், முதல்ல ரட்சிக்கப்பட்டேன், அப்போ ஒரு சலுகை கிடைச்சது, பாவ மன்னிப்பின் சலுகை கிடைச்சது, ரட்சிப்பு என்கிற சந்தோஷம் கிடைச்சது. ஷார்ட் டைம்ல ஒரு 2-3 வருஷத்துல சீஷன் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தேன். நான் பேசுகிற வார்த்தைகள்ல தீர்க்க தரிசன சலுகைகள் கிடைத்தது, பிசாசுகள் துரத்தக்கூடிய சலுகைகள் கிடைத்தது. இன்னும் ஒரு 2 வருஷம் கழியும் போது அடுத்த கேடர், அடுத்த ஸ்தானத்திற்கு வந்தேன். சார், ஒரு ஏட்டுக்கு கிடைக்கிற சலுகை வேற, சப் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்கிற சலுகை வேற, டிஎஸ்பிக்கு கிடைக்கக்கூடிய சலுகை வேற, டிஐஜிக்கு கிடைக்கக்கூடிய சலுகை வேற. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், அன்னைக்கு எனக்கு கிடைச்ச நாயை விட கேவலமா பார்த்த இதே உலகத்தில் இன்னைக்கு ஐயான்னு கூப்பிடுறாங்க, பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. உன் ஸ்தானம் உயர்த்தப்பட உயர்த்தப்பட உன் கண்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சலுகைகள் கிடைக்க போகிறது. 2 வார்த்தை ஜெபிக்க தொடங்குங்க, 2 வார்த்தை ஜெபிக்க தொடங்குங்க. என் ஸ்தானத்தை உயர்த்த போகிறேன், அடுத்த நிலைக்கு வரப்போகிறேன். சுவிசேஷம் கேட்ட நான் சுவிசேஷம் அறிவிக்க போகிறேன். ஜெபம் தேவைப்படுகிற நான் ஜெபம் பண்ண போகிறேன். வாங்கின நான் இனி கொடுக்க போறேன். வாங்குகிற உனக்கு கிடைக்கிற சலுகை வேற, கொடுக்கிற உனக்கு கிடைக்க போகிற சலுகை வேற. சுவிசேஷத்தை கேட்கிறவனுக்கு கிடைக்கிற சலுகை சமாதானமும் சந்தோஷமும், சுவிசேஷம் அறிவிக்கிறவனுக்கு கிடைக்கிற சலுகை அற்புதம் செய்கிற வல்லமை. எந்த சலுகை வேணும் உங்களுக்கு? பிசாசு எப்படி நம்மளை கெடுத்து வச்சிருக்கான் பாத்தீங்களா? திரும்பி பார்க்கிறேங்க, கீழ இருந்து மேல போற விமானத்தை வேடிக்கை பார்த்த பரதேசி, ஸ்தானங்கள் உயர்த்தப்பட்ட பிறகு நீங்க எங்க சபைக்கு வந்தா மட்டும் போதும், நாங்க விமானத்துல டிக்கெட் போடுறோம், டிக்கெட் போட்டு என்ன கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஏன் பேசுறேன்னு உங்களுக்கு புரியணும். ஒரு மனிதனுடைய ஸ்தானம் அந்தந்த சலுகைகளை ஈர்க்கிறது. எனக்கு சம்பளத்தை கூட்டித்தாங்க, எனக்கு இந்த வண்டி தாங்க, எனக்கு இந்த உயர்வை தாங்க, எனக்கு இந்த கிருபை தாங்க. ஜேம்ஸ் பிரதர், ஐ நெவர் பிரேட். கர்த்தருக்கு முன்னாடி சாட்சியா நான் சொல்றேன், எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு பேர் வேணும், எனக்கு ஒரு நாளும் கேட்டதில்லை. ஏன்னா எனக்கு ஒரு ரகசியம் தெரியும், ஸ்தானம் வந்தா அது தானா வரும். அப்ப இயேசு உயிரோடு இருக்கும் போதே இதெல்லாம் செய்தாலும் அவர் இப்ப தன்னை சிலுவையில மரிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்க போகிறார். அப்பதான் பேதுரு கேட்கிறான், உமக்கு இது சம்பவிக்க கூடாது, இது நேரிடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு புரியல இந்த கான்செப்ட். ஏன்னா நீங்க இப்பவே எல்லாம் செய்றீங்களே, ஏன் சாகணும்னு அவருக்கு தெரியும்.
நான் அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தா அடுத்த கட்ட சலுகைகள் எனக்கு கிடைக்கும். அப்படி அவர் சிலுவை மரணம் என்கிற அந்த ஸ்தானம், சீஷன் என்பவன் தன்னையே அர்ப்பணிக்கிறவன். அந்த ஸ்தானத்துக்கு வந்தபோது அவருக்கு என்ன கிடைச்சது? வாசிங்க மத்தேயு 27. நம்ம அப்புறம் ஜெபிப்போம். மத்தேயு 27. நான் சொல்றது விளங்குதுன்னு சொல்றவங்க டைமா பார்த்தீங்க? இப்போ டைம் தானே பார்த்தீங்க? பார்த்தீங்க தானே? நீங்க பார்த்தீங்க. சரி, மத்தேயு 27 50 51 வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. லிசன், கவனிங்க. உயிரோடு இருக்கும்போது அற்புதம் நடந்தது, அடையாளம் நடந்தது. ஆனால் எப்பொழுது சிலுவை மரணம் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தாரோ, பல வருஷமா இருந்த பாரம்பரிய திரை கிழிந்தது. உங்களுக்கு புரியல இன்னும்? அப்போ இப்போ இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, இந்த ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு சலுகை கிடைச்சது, அந்த ஸ்தானத்துக்கு வந்தபோது திரைச்சீலை கிழிந்தது. அந்த வசனத்தை கவனிச்சிங்களா? அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. இந்த வார்த்தையை சொல்லுங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கிழிச்சது பரலோகம்னு காட்டுறதுக்கு, கிழிச்சது பரலோகம்னு காட்டுறதுக்கு, கிழிச்சது பரலோகம். ஏன்னா கீழே இருந்து கிழிச்சா மனுஷன் பிளேடு வச்சு கிழிச்சான்னு அவன் சொல்லிடுவான். நான் இப்போ ஒரு வார்த்தை எனக்கு ஆவியானவர் சொல்றாரு. இந்த சபையில், உன் குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகள் தேவன் தந்தார் என்பதற்கான அடையாளம் தெளிவாயிருக்கும். தேவன் தந்தார். ஏன்னா யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த மனுஷனும் உன்னை ஆசீர்வதித்தான், எந்த ட்ரீட்மெண்ட்டும் உனக்கு நன்மை செய்ததுன்னு சொல்லாதபடிக்கு தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மேலிருந்து கீழே வருகிறத நீங்க பார்க்க போறீங்க. கீழிருந்து மேல வருகிறது மனுஷீகம், மேல இருந்து கீழே வர்றது தெய்வீகம், கீழே இருந்து மேல வர்றது மனுஷரியம், மேல இருந்து கீழே வர்றது தெய்வீகம். இன்னைக்கு ராத்திரி நீ அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தா மேல இருந்து உனக்காக கீழே சிலது வரும். ரபால ஹசகட்டா, தேவ பிரசன்னத்தை நான் உணர தொடங்குறேன். மேல இருந்து சிலது கீழே வரும். ஆசீர்வாதத்துல பரலோகம் தலையிட போகிறது. பல நூற்றாண்டுகளாக ஒரு மனிதனையும் உள்ள விடாம, அடுத்த நிலைக்கு ஏற விடாம, வெளியிலேயே நின்று கடவுளை எல்லாரும் ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லி, ஒரு சிலர் மட்டும்தான் உள்ள போய் வழிபடணும்னு சொல்லி இருந்த ஒரு பாரம்பரியத்தை இயேசு திரைச்சீலையை கிழித்தார். இன்றைக்கு ராத்திரி ஆவியானவர் சொல்றார், நீயும் உன் குடும்பமும் அடுத்த நிலைமைக்கு போக கூடாதுன்னு சொல்லி வாதித்து நிற்கிற சில திரைச்சீலைகள் ரெண்டாக கிழிய போகிறது. சில கிராமங்களுக்குள்ளே போகக்கூடாதபடி இருக்கிற திரைச்சீலை கிழிய போகிறது. அல்மனா ஷராதனா ரிபல் கபல பௌதரா, ஒரு புதிய மகிமை இறங்கி வருகிறது. ஒரு திரைச்சீலை கிழிய போகிறது. மேல இருந்து கீழே வர லா பா பா ராட்டா லா கா மஷகா பா உரபா பாபா ஷரமந்தனா அதுர பலதன கடக சியாதர பல பௌதராதனா. அப்ப கவனிங்க, இதுல ஒரு 7 காரியம் நடந்தது. இவருடைய ஸ்தானம் அடுத்த நிலைக்கு வந்தோடனே எத்தனை காரியம் நடந்துச்சு? அதுல ஒரு காரியம்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல இருந்து கிழிந்தது. அடுத்தது வாசிங்க. லிசன், 2வது அதிர்ந்தது. 3வது அடுத்து கண்மலை பிளந்தது. அடுத்து கல்லறை திறந்தது. 5 எழுந்திருந்தார்கள், எழுந்திருந்தது. 5 6 ஹுராபகயனா புறப்பட்டு 7 பிரவேசித்து. கைகளை அசைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
7 காரியம் நடந்தது, உங்களுக்கும் நடக்க போகுது. மேலிருந்து கீழே சிலது வரப்போகுது. அதிர வேண்டியது அதிர போகிறது, பிளக்க வேண்டியது பிளக்க போகிறது, திறக்க வேண்டியது திறக்க போகுது, எழுந்திருக்க வேண்டியது எழுந்திருக்க போகிறது, புறப்பட வேண்டியது புறப்பட போகுது, பிரவேசிக்க வேண்டியது பிரவேசிக்க போகுது. இந்த 7 ஆழமான அர்த்தம் கொண்டவைகள். 2 நிமிஷம் கையை உயர்த்தீர்களே. இது பணம் கொடுத்து வாங்க முடியாது. உன் சிலுவை மரணம் என்கிற ஸ்தானத்துக்கு கிடைக்கக்கூடிய சலுகை. சலுகை. 2 செகண்ட் கையை உயர்த்துகளே. அசாதாரணமான சலுகைகள் உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறது. அசாதாரணமான சலுகை. நீ கிழிக்க முடியாது சிஸ்டர். உன்னால இந்த திரைச்சலையை தொட முடியாது, உன்னால அதுக்குள்ள போகவே முடியாது. ஆனா உன் ஸ்தானத்தை உயர்த்து. உனக்காக தேவாலயத்தின் திரைச்சலை கிழியும், உனக்காக அதிர வேண்டியது அதிரும், உனக்காக பிளக்க வேண்டியது பிளக்கும், உனக்காக திறக்க வேண்டியது திறக்கும், உனக்காக எழும்ப வேண்டியது எழும்பும், உனக்காக புறப்பட வேண்டியது புறப்படும், பிரவேசிக்க வேண்டியது பிரவேசிக்கும். நான் சொல்லுகிறேன், காட்டோட முடிந்து விடும்னு சொன்ன வாழ்க்கை வாக்குத்தத்தத்திற்குள் பிரவேசிக்க போகிறது. அடுத்த எல்லைக்குள் நீ பிரவேசிக்க போகிறாய், பிரவேசிக்க போகிறாய். தேவாலயத்தின் திரைச்சீலைகள் கிழிய போகிறது. கைத்தட்டுங்க. அடுத்த 2 செகண்ட். ருக்கா பாபா சந்தராதனா ரப்தனாதியஸ் லேபாரகதோசியதா. எஸ், உனக்காக உனக்காக சலுகைகள் வரப்போகிறது. குன்னூர் சபை சலுகை சலுகையை பெற்றுக்கொள்ள போற, சலுகையை பெற்றுக்கொள்ள போகிற தீர்க்க தரிசன சலுகை, சுகமளிக்கிற சலுகை, அற்புத அடையாளம் செய்கிற சலுகை. அக்கினி அக்கினி சலுகை கிடைக்க போது, சலுகை கிடைக்க போது, சலுகை. ஷபரஹந்தலா. இதுவரைக்கும் இல்லாத சலுகை, 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 இதுவரைக்கும் இல்லாத சலுகை. தூதர்களுடைய சலுகை. தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்ய வருவார்கள். அவர் சலுகை தரக்கூடிய இடத்துல இன்னும் நாம வரல. சாலமோனோ இன்னும் இளைஞனும் வாலிபனும் ஆயிருக்கிறான். ஹலோ மசிஹா. வெறுமனே விசுவாசிச்சா மட்டும் போதாது, வெறுமனே கைத்தட்டினா மட்டும் போதாது. அடுத்தடுத்த சலுகைகள் வரணும். இப்போ ஒரு 3 விஷயம் நான் சொல்ல போறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசுவை சோதனைக்காரன் சோதித்தான். 3 சோதனைகள். கவனமா கேளுங்க. எத்தனை சோதனை? 3 சோதனை. முதல் சோதனை என்ன தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாய் மாறும்படி சொல்லும். முதல் சோதனை. 2ஆம் சோதனை, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும். 3வது சோதனை, நீ பார்க்கிற பூமியெல்லாம் உனக்கு தருவேன், என் காலில் விழு. அந்த 3 சோதனையும் அவர் ஜெயித்து அவர் தேவகுமாரன் என்கிற ஸ்தானத்தை காத்து கொண்டபடியினால். மத்தேயு 4:11 வாசிங்க. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனா. உடனே தேவனுடைய தூதர்கள் வந்து அவனுக்கு பணிவிடை செய்தார்கள். ஸ்தானம் மாறிட்டுன்னா விலக வேண்டியது விலகும், வர வேண்டியது வரும். இப்ப தூதர்கள் வான்னா அவங்க வரமாட்டாங்க. எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவன் உதவி செய்ய மாட்டான். உங்க ஸ்தானம் மாறுனா அதுக்குரிய சலுகை கிடைக்கும். இப்ப நான் சொல்றேன், 2வது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, அறைக்குள்ளே வெளிச்சம் பிரகாசித்தது. அப்பொழுது ஒரு தூதன் வந்து அவனுடைய விலாவை தட்டினான். நான் கேட்கிறேன்,
இந்த உதவியெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல நான் இல்லை. அந்த அளவுக்கு நான் ஒன்றும் செய்யலை. எங்கள் அம்மா ஒரு தடவை எங்கள் அப்பா கிட்ட கேட்டாங்க, சும்மா தானே இருக்கீங்க, ஏதாவது உதவி செய்யலாம்லன்னு கேட்டாங்க. எங்கள் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உதவி செய்கிற அளவுக்கு நீ இன்னும் கஷ்டப்படலைன்னு. புரியல? நன்றி. நான் உனக்கு உதவி செய்கிற அளவுக்கு நீ ஒன்றும் சாதிச்சிடலன்னு சொன்னார். இன்னைக்கும் சபையை பார்த்தா தான் சொல்றாரு, என் பரலோகத்தினுடைய உதவிகளையும் சலுகைகளையும் அனுப்பக்கூடிய அளவுக்கு இன்னும் சபை ஒன்றும் போராடிடல. நான் அடிக்கடி நினைப்பேன், இது இருந்தால் நல்லா இருக்குமே, அது இருந்தால் நல்லா இருக்குமே. ஓடி ஓடி எத்தனை காடைகளை பிடிக்க முடியும்? இப்படி தொண்டை கிளிய பேசி பேசி எத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும்? ஒரு தூதனை அனுப்பி ஒரே ராத்திரியில் 1,85,000 பேரை வெட்டினா நல்லா இருக்குமே. இப்படி பண்ணினா நல்லா இருக்குமே. ஒரு கீழ்காற்றை வீச பண்ணி காடையை வந்து விழ பண்ணினா நல்லா இருக்குமே. பகலில் ஆண்டவர் சொல்றார், அந்த ஸ்தானத்தில் நீ இன்னும் வரலப்பா. நான் புரியுற மாதிரி பேசுறேன்னா, அவன் வனாந்திரத்தில் இருந்தான், அவன் வனாந்திரத்தில் கஷ்டப்பட்டான். கானானை நோக்கி பிரயாணப்படுவதற்கு அவன் போராடினதுக்காக கர்த்தர் கீழ்காற்றை வீசினார், காடையை கொடுத்தார். நம்ம 4 செவருக்குள்ள நல்ல சொகுசா கம்பளியை மூடி படுத்து கிடக்குற உனக்கு நான் ஏன் காடை தரணும்? வாரந்தோறும் வந்து பிரசங்கம் கேட்டுட்டு போற உனக்கு நான் ஏன் அற்புதம் செய்யணும்? பேதுருவை தேடி தூதனை அனுப்புனேன்னா அவன் சுவிசேஷம் அறிவிச்சு ஜெயிலுக்கு போனா. அந்த ஸ்தானத்துல இருந்தா தானே அந்த உதவி எனக்கு கிடைக்கும். இப்ப என்ன புரிந்து கொள்றீங்க? இந்த பெரிய வேலைக்கான சலுகைகள் எனக்கு வேணும். அந்த சலுகைகள் எப்ப கிடைக்கும்? பேசுங்க. ஆனா அந்த ஸ்தானத்துல நான் வந்துட்டேன்னா இல்லை. என்னையும் உட்படுத்தி தான் சொல்றேன். இந்த வருஷத்தின் கடைசிக்கு முன்னாடி ஒரு விசுவாசி என்கிற நிலையிலிருந்து ஒரு சீஷன் என்கிற ஸ்தானத்துக்கு நீங்க வந்ததாகும். மனிதனுடைய ஸ்தானங்கள் தான் சலுகைகளை தீர்மானிக்கிறது. உங்க சம்பளத்தை தீர்மானிக்கிறது உங்களுடைய ஸ்தானம். உங்கள் மதிப்பை தீர்மானிக்கிறது உங்களுடைய ஸ்தானம். நான் திரும்பவும் சொல்றேன், வாங்குகிற கூட்டத்தில் இருக்காதீங்க, கொடுக்கிற கூட்டத்தில் இருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே மம்ரேயின் சமபூமியிலே உஷ்ண கால வேளையில் ஆபிரகாமிடத்தில் வந்த புருஷர்கள், நான் கேட்குறேன், அவன் புருஷர்கள் அவங்கிட்ட வந்தாங்கன்னா அவன் அப்படி ஒரு ஸ்தானத்தில் இருந்தான். சொல்லுங்க, அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கணும். சொல்லுங்க, அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கணும். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கோங்க. இந்த உபவாச கூட்டத்தினுடைய 2வது பகுதியில் ஆண்டவர்ட்ட அமைதியா கண்ணை மூடி பாரத்தோட, ஏசப்பா நீங்க சொன்னது எங்களுக்கு புரியுது, நாங்கள் இவ்வளவு நாள் எங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, எங்களுக்கு ஏன் உயர்வு இல்லை, எங்களுக்கு ஏன் கனம் இல்லைன்னு நாங்கள் உம்மை பழித்திருக்கலாம் அல்லது உம்மை கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த ஸ்தானத்தில் நாங்கள் இன்னும் வரலையே. அந்த ஸ்தானத்துக்கு இன்னும் நாங்கள் வரலையே. லாஹாசி மஹாம்துராபாயாட்டோ ருஹா பாபா பாபா பாட்டலா பாபாயா. சீக்கிரமா சீக்கிரமா அந்த ஸ்தானத்துக்கு வரலையே ஐயா. சீக்கிரமா கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்க பாருங்க, முடிப்போமா? ஆனால் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சொல்லி நம்ம முடிப்போமா? யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருக்கும்போது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு கிட்ட தானியம் வாங்க போனாங்க. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, தெரியலனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. போனாங்களா இல்லையா? 42ஆம் அதிகாரம், சீக்கிரம் டைம் ஆயிட்டு. 42ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்கள். யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டார். ஜேம்ஸ் பிரதர் 42:2 வாசிங்க, எல்லாருக்கும் புரியட்டும். எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் அவ்விடத்திற்கு
ஆ நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றார். சரி, அடுத்து யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியம் கொள்ள எகிப்துக்கு போனார்கள். எங்க போனாங்க? தானியம் கொள்ள எகிப்துக்கு போனாங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு அவர்களை தன் சகோதரன் என்று அறிந்து ஆ அவர்கள் அவனை அறியவில்லை. இப்ப நீங்க நல்ல கவனிங்க. முதல் தடவை தானியம் வாங்க போனாங்க. எல்லாரும் போல வரிசையில் நின்னாங்க, தானியம் வாங்கினாங்க. ஆனா யோசேப்பு அவங்கள எந்த விதத்திலையும் மதிக்கவும் இல்லை, அவங்களுக்கு வேண்டிய எந்த மரியாதையும் கொடுக்கல. உங்க சொந்தக்காரன் ஒருத்தர் ரேஷன் கடையில் வேலை பார்த்தா அவங்கள கியூல நிற்க விடுவானா? ஏதாவது பதில் சொல்லுங்க அக்கா. வீட்டுக்கு போங்க, நான் சீனியை கொடுத்து விடுறேன்ல சொல்லுவான். சொந்த கூட பிறந்த தம்பி தேசத்துல தானியம் கொடுக்கறான். அவனுக்கு அண்ணன்மார் 10 பேர் கியூல நாய் மாதிரி நிற்கிறான். இவன் அசைய கூட இல்லை. கவனிங்க, பரிதாபப்படாத யோசேப்பு. சீக்கிரம் சொல்லுங்க, பரிதாபப்படாத யோசேப்பு. அங்க இல்ல, ஆனா அதான் அர்த்தம். சொல்லுங்க, பரிதாபப்படாத யோசேப்பு. எனக்கு உங்க மேல இப்ப கோவம் வருது, பரிதாபம் வரல. சீக்கிரம் சொல்லுங்க, பரிதாபப்படாத யோசேப்பு. அது நீங்க இந்த கூட பிறப்புகளை பார்த்திருக்கீங்களா? பாச மலர்கள். எங்க அப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அப்போ எங்க அப்பாவுக்கு தங்கச்சின்னா எனக்கு யாரு? பெரியம்மாவா? அத்தை. ஒரு தங்க அத்தை இருக்கு எனக்கு. அது எங்க அத்தை எப்பெல்லாம் எங்க வீட்டுக்கு வருதோ எங்க வீட்டுல சண்டை தான் நடக்கும். ஆனாலும் எங்க அப்பா எங்க அத்தையை பார்த்தாருன்னா உருகிடுவார். எங்க அப்பாவை சொன்னேம்மா, அவங்க பாச மலர்கள், பயங்கர பாச மலர்கள். வெட்டு குத்து சண்டை அடிதடி எல்லாம் வரும். ஆனா அடுத்த நேரம் பார்த்துட்டாங்கன்னா அவ அண்ணன்னு சொல்ல, இவங்க தங்கச்சின்னு சொல்ல. அது அந்த 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 என்னதான் இருந்தாலும் மனைவியே விட்டு கொடுத்துருவாங்க தங்கச்சிக்காக. ஆமென். அதெல்லாம் வந்துடும். ஆமென். எங்க அப்பா எல்லாம் எங்க அம்மாவை மதிக்கவே மாட்டார். தங்கச்சி வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெக்க முளைச்சிடும். தங்கச்சிகளை பார்த்துட்டா கூடவே இருந்து சோத்த பொங்கி போடுற மனைவி ஒன்றும் இல்லாம ஆயிடுவாங்க கூட பிறப்புகள் வந்துட்டா. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த கூட பிறப்புகள் வரும்போது இவனுக்கு துடிக்கவே இல்லை. இவன் பரிதாபப்படவே. பரலோக ராஜ்யம் எப்படி இயங்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பரிதாபப்படாத யோசேப்பு. அடுத்து சீக்கிரம், டைம் ஆயிட்டு. 43ஆம் அதிகாரம் அதனுடைய 10 இல்ல 11வது வசனம். 11வது வசனம். தகப்பனாகிய இஸ்ரவேல், இந்த தேசத்தில் வெள்ளைப்போளமும் தெராபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு. முதல்ல பரிதாபப்பட்டு அன்னை வீட்டுக்குள்ள போயிடலான்னு நினைச்சான். பரிதாபமும் வேலை செய்யல, பரிதானமும் வேலை செய்யல. பரிதாபமும் வேலை செய்யல, பரிதானம். பரிதானம்னா என்னன்னு சொல்லுங்க? லஞ்சம், பிரைப். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் தேனு, எண்ணெய், அது இது எல்லாம் கொண்டு போறான். அப்பமும் யோசேப்பு அசையவே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பரிதாபமும் வேலைக்கு ஆகாது, உன் பரிதானமும் வேலைக்கு ஆகாது. நம்ம ஆண்டவருக்கே லஞ்சம் கொடுக்கிற ஆளு. 100 ரூபா தர்றேன், என்ன செய்வீங்க? ஒன்னு செய்வேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் அதை இப்படி சொல்றேன். வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்படின்னு இருக்குல்ல. எப்படி வைக்கணும்னு சொல்லல, இப்படி கூட வைக்கலாம். வியாதியஸ்தர்கள் மேல் உங்கள் கைகளை வைப்பீர்கள். அப்போ இப்படி வைப்பீர்கள், இப்படி வைப்பீர்கள் அப்படின்னு போடல. அப்ப எப்படி வேணாலும் வைக்கலாம், ஓங்கி கூட வைக்கலாம். ஆமாதானா? கவனமா கேளுங்க. இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, தேவனுக்கிட்ட பரிதாபமும் வேலை செய்யாது, பரிதானமும் வேலை செய்யாது. அப்போ 2 தடவை யோசேப்பு கிட்ட தானியம் வாங்க போகும்போது 2 ஜிக்ஜாக் வேலை காட்டினான்னு. என்ன வேலை காட்டினா?
2 உலகத்தான் செய்கிற மாயையை பின்பற்றினார், 1 பரிதாபத்தை காட்டுறான். இந்த குடிகாரங்களை பார்த்துருக்கீங்களா? ராத்திரி அவன் பண்ணின சேட்டைக்கு விஷ வச்சு கொண்டுடலாமான்னு தோணும். காலையில் அவனை பார்த்தா சொத்தெழுதி கொடுக்கலாங்கிற மாதிரி இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நான் பழைய குடிகாரன் ஆனதுனால சொல்கிறேன். உங்கள் வீடுகளில் விசேஷமே நடக்காதா? குடிச்சிருக்கவங்கள பார்த்துருக்கீங்களா? செய்தித்தாள்லையாவது வாசிருக்கீங்களா? அவன் குடிச்சுக்கிட்டு ராத்திரி பண்ணுற வேலையை பார்த்துருக்கீங்களா? விஷ வச்சு கொண்டுடலாமான்னு இருக்கும். ஆனால் அடுத்த நாள் காலையில் இப்படி உட்காந்துருப்பான். பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? அவன் முகத்தில் பால் வடியும், ஆவின் பால். இவன் நேற்று லூசிஃபர் மாதிரி இருந்தான், அன்னைக்கு கேப்ரியல் மாதிரி இருக்காங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த முகத்தை பார்த்து இந்த அம்மா மறுபடியும் அந்த சீர டப்பாவில் வச்சுருந்தா 100 ரூபா கொடுத்து ஏமாந்துடும். சாயங்காலம் குடிச்சிட்டு வந்து அடிப்பான். கவனிக்கிறீங்களா? இதான் உலகத்தினுடைய பரிதாபம். பரிதாபமும் வேலை செய்யல, பரிதானமும். கொஞ்சம் தேனை கூட்டி கொண்டு போறான். நம்ம கொண்டு போயிருந்தா என்ன கொண்டு போயிருப்போம்? அது உங்க இஷ்டம். சரி, நான் சொல்ல விரும்பல. நீங்க கொஞ்சம் மிளகு கொண்டு போயிருப்பீங்க, கொஞ்சம் என்ன கிடைச்சதோ கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சோ, கந்த வர்க்கங்களும் வெள்ளைப்போளமும் தெராபிந்து கொட்டைகளும் வாதுமை பழங்களும் கொண்டு போனான். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இது இப்போ 3வது தடவை 2 தோல்விகளை சந்தித்த சகோதரர்கள் தங்களை இப்போ எப்படி ஆயத்தப்படுத்துகிறாங்கன்னா வாசிக்க போகிறோம். அதே 43வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் வாசிக்க தெரிஞ்ச எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஜேம்ஸ் பிரதரோட சேர்ந்து. அப்பொழுது அவர்கள் காணிக்கையும் தங்கள் கைகளில் இரட்டிப்பான பணத்தை எடுத்துக்கொண்டு பென்யமீனையும், நல்ல கையை உயர்த்துங்க, பென்யமீனையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டு எகிப்துக்கு போய் யோசேப்பின் சமூகத்தில் வந்து நின்றார்கள். பென்யமீன் அவர்களோட வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு, இந்த வார்த்தை இப்ப கைக்களை போடுங்க, என்ன கவனிங்க, இவ்வளவு கவனிங்க. முதல் தடவை யோசேப்பு இவங்களை பார்த்த போது பரிதாபத்தோடு பார்த்தான். ஆமாதானா? பரிதாபமான சகோதரர்களை பார்த்தான். 2வது தடவை பார்த்த போது லஞ்சம் கொண்டு வந்திருக்கிற சகோதரர்களை பார்த்தான். ஆனால் 3வது தடவை யோசேப்பு இவர்களை பார்த்த போது பரிதாபத்தை தாண்டி, பரிதானத்தை தாண்டி பென்யமீனை கண்டான். நான் சொல்றேன், பென்யமீனை கண்டான். பென்யமீனை கண்ட போது இந்த வார்த்தையை படிங்க. பென்யமீன் அவர்களோடு வந்திருக்கிறதை யோசேப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி, நீ இந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் சாப்பாட்டுக்கு வேண்டியவைகளை அடித்து ஆயத்தம் பண்ணு. மதியானத்தில் இந்த மனிதர் என்னோடு சாப்பிடுவார்கள். நான் கேட்கிறேன் ஜேம்ஸ் பிரதர், இத்தனை தடவை கியூல நின்று ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு போனவனை இப்ப வீட்டுக்குள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறான். சலுகை மாறுது, சலுகை மாறுது, சலுகை மாறுது. உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உனக்கு சாப்பாடு கொடுக்க போறார், உனக்கு பந்தி வைக்க போறார். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? எல்லாரும் போல வந்தான், காசு கொடுத்தான், தானியம் வாங்கினான், போனான். அடுத்த தடவை வந்தான், பரிதானம் கொடுத்தான், தானியம் வாங்கினான், போறான். ஆனா இந்த தடவை அவன் கையில வேற ஒன்னை யோசிப்பு பார்த்தான். பென்யமீன் கூட்டி கொண்டு வர. நான் சொல்ல, பார்க்க வேண்டியதை கர்த்தர் உங்ககிட்ட பார்த்துட்டாருன்னா உன்னை உள்ள விட்டுருவார். ஆனா வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா? காலம் காலமாக சபையார் பரிதாபத்தையும் பரிதானத்தையும் மட்டும்தான் அவர்கிட்ட காட்டுறோம். புரியலன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. பிரசங்கத்தை 10 துண்டாக்கி தான் உங்களுக்கு நான் தாரேன். இதுக்கு மேல நான் எப்படி பேச? நான் இதை படிச்ச போது அழுதேன். நாய் மாதிரி கியூல நின்று தானியம் வாங்கிட்டு போனவனோட இந்த தடவை சொல்றாரு, வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் ஆயத்தம் பண்ணு, நான் மதியானத்தில் அவன் கூட லஞ்சு சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? 24வது வசனம். மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டி கொண்டு போய் அவர்கள் தங்கள்
காலை வைக்க இடம் கொடுக்காத இடத்துல காலை கழுவ தண்ணி கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் கொடுத்தான். ராம் சாட்டா பாயாட்டா. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. நீ கால் வச்ச இடத்த தண்ணி ஊற்றி கழுவுன இடத்துல உன் காலை கழுவ தண்ணி தருவாங்க. கேட்கல. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ ஒரே ஒரு வசனத்தை படிப்போமா? இதுக்கு என்ன அர்த்தம்னு மட்டும் சொல்லி ஜெபிப்போம். சங்கீதம் 104. சங்கீதம் 104. தேங்க்யூ லார்ட். சங்கீதம் 104. அவருடைய வாசல்களில் துதியோடும் போதும். அப்போ அவருடைய வாசலுக்கு போகும்போது எதை கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியணும். துதி. அவருடைய பிரகாரங்களில். பக்கத்தில் பார்த்து கேளுங்க. தாவீதுக்கு துதியும் புகழ்ச்சியும், யாக்கோபின் பிள்ளைகளுக்கு பென்யமின். நீங்க என்ன கொண்டு வரணும்னு கர்த்தர்கிட்ட கேளுங்க. அவ்வளோதான். ஒருவேளை அந்த வருஷத்தின் கடைசியில் உங்கள் மனம் திரும்புதல் அவர் நீங்க கொண்டு வர்றதை பார்த்தா உங்களை உள்ள விடுவாரா இருக்கலாம். என்கிட்ட ஆண்டவர் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? எப்பொழுதெல்லாம் இரவு நேர ஜெபத்தை நீ என் சமூகத்தில் கொண்டு வருகிறாயோ உன் சலுகையை நான் கூடுவேன். சரி, க்ளோஸ் யுவர் பைபிள். என்ன கவனிங்க இப்போ. ஜேம்ஸ் பிரதர், அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரத்தில் புகழ்ச்சியோடும் போட்டிருக்குல்ல. இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா? என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் அ பாஸ்வேர்டு. ஒவ்வொரு கதவுக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கு, ஒரு சாவி இருக்கு. அந்த சாவி உங்க கையில தான் இருக்கு. கண்ணை மூடுங்க. இப்போ முழங்கால் படியிடுறவங்க முழங்கால் படியிடுங்க. கியூல நின்ன சிலர் எல்லார போல 10ஓடு 11 வரிசையில் நின்று தானியம் வாங்கிட்டு போன சிலர், கர்த்தர் உங்களை அடுத்த ஸ்தானங்களை பார்க்கும்போது உனக்கு சலுகை கூட போகிறது. நான் தீர்க்க தரிசனம் அந்த வார்த்தையை சொல்லி உங்க சிரசு மேல அந்த ஆசீர்வாதம் வரும்படி ஜெபிக்க போறேன். அந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து ஹல்லேலூயா வாய்த்தரங்க. ஓ ஷாப்தராசியா வாயத்தரங்க. ஹல்லேலூயா. இவ்வளவுதானா? அந்த மனிதரை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு வேண்டியவைகளை சமைத்து அடித்து, இன்றைக்கு மதியானத்திலே நான் அவர்களோடு சாப்பிடுவேன். அவர்களுக்கு கால்களை கழுவ தண்ணீரை கொடுத்து அவர் கழுதைகளுக்கு தீவனம் போட்டார்கள். எப்படிங்க கிடைச்சது இந்த சலுகை? உன்கிட்ட பார்க்க வேண்டியதை பார்த்துட்டா போதும். வாலிபனே கைகளை உயர்த்து எல்லாரும். ரெண்டு வார்த்தை நீங்க ஜெபிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் புரியுற மாதிரி நான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட பார்க்க வேண்டியது பார்க்கணும். ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறாரு சிஸ்டர், ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார் ஐயா. இதை விட எளிமையாக பேச முடியுமா எனக்கு தெரியல. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உன் காணிக்க இல்லை. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது உன் பரிதாபம் அல்ல, உன் நடிப்பு அல்ல. உன் கையில் ஒரு பென்யமீனை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு கண்ணீரின் ஜெபத்தை நான் உங்ககிட்ட பார்க்க விரும்புகிறேன். உண்மையான மனம் திரும்புதலை பார்க்க விரும்புகிறேன். பார்க்க வேண்டியதை உங்ககிட்ட பார்த்துட்டாருன்னா அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறேன். பென்யமீன் அவர்களோடு வருகிறதை கண்டு இந்த ராத்திரியிலே உங்ககிட்ட பார்க்க வேண்டியதை பார்க்கட்டும். பார்த்துட்டாருன்னா அவனை உள்ள விடு. அவன் சலுகையை கூட்டு. இனி எல்லார மாதிரி அவனை வைக்காதீங்க. இனி எல்லார மாதிரி
இந்த சபை வரிசையில் நிற்காது. ஓ பாபா, உன் சலுகை கூட போகுது, உன் சலுகை கூட போகுது, உன் சலுகை கூட போகுது, உன் சலுகை கூட போகுது, உங்க சலுகை கூட போகுது, உங்க சலுகை கூட போகுது, உங்க சலுகை கூட போகுது. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது தேவனே நான் உமதன் இன்னும் நெருங்கி சேர்வதேய இன்னும் நெருங்கி சேர்வதே எத்தனை பேருக்கு இந்த பகுதியில் தேவ சத்தம் புரிஞ்சுது? இந்த பெரிய வேலைக்கு உனக்கு நான் சலுகை தரப்போறேன், தேவனுடைய சித்தம் செய்வதற்கு உனக்கு சலுகை தரப்போகிறேன், நியாயம் தீர்க்கிற ஆவியை தரப்போகிறேன், விசேஷமான ஞானத்தை தரப்போகிறேன். உனக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்ததும் இல்லை, உனக்கு பின்னாடி ஒரு ராஜா எழும்ப போகிறதும் இல்லை. உன் ஞானத்தை கேள்விப்பட ஷேபாவின் ராஜஸ்திரி வருவாய். சலுகை தர நான் ரெடி. உன் ஸ்தானத்தை மாத்த நீ ரெடியான்னு கேட்கிறா. உன் ஸ்தானத்தை மாற்ற ரெடியா? உன் ஸ்தானத்தை மாற்ற ரெடியா? உன் ஸ்தானத்தை மாற்ற ரெடியா? இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே எனக்கு புரிகிற மாதிரி பேசிட்டீங்கப்பா, நாங்கள் கடைசி வரைக்கும் விசுவாசியாகவே இருந்துட்டோம்ப்பா, வாங்குகிற கூட்டத்திலேயே இருந்துட்டோம்ப்பா, எங்க ஸ்தானத்தை நாங்க மாத்திக்கவே இல்லை ஆண்டவரே, அடுத்த ஸ்தானத்துக்குள்ள நாங்க வர்றோம். ஜெபத்தை வாங்குகிற ஸ்தானத்தில் அல்ல, ஜெபத்தை கொடுக்கிற ஸ்தானத்தில், சுவிசேஷத்தை வாங்குகிற ஸ்தானத்தில் அல்ல, சுவிசேஷத்தை கொடுக்கிற ஸ்தானத்தில், இனி அபிஷேகத்தை வாங்குகிற ஸ்தானத்தில் அல்ல, கொடுக்கிற ஸ்தானத்தில் வருகிறோம். அப்படி நீங்க வருவீங்கன்னா தானா சலுகை கூட போகுது. நான் தீர்க்க தரிசனமா தான் சொல்றேன், தானா சலுகை கூட போகுது. சில வாலிபர்கள் பிரமிக்க போறீங்க, சில குடும்பங்கள் ஆச்சரியப்பட போறீங்க. இது எப்படி இந்த சலுகை எப்படி கிடைச்சது? இந்த சலுகை எப்படி கிடைச்சது? சிலருக்கு தூதர்களுடைய அசிஸ்டன்ஸ் கிடைக்க போகுது, சிலருக்கு பரலோக பலன் கிடைக்க போகுது. உன் ஸ்தானத்துக்கு தக்கதான சலுகைகள். கையை தட்டுங்க பார்க்கலாம், கையை தட்டுங்க. ஹோராபா கத்தராபா ஹோராபாலாபாஷியா பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எங்கள் தேவனே. இந்த பாட்டு தெரியுமா? பரத்திற்கேறும் படிகள் போல பாதை
உமது அன்னை அருமையாக என்னை அழைத்து அன்பின் தூதர் நாகச் செய்யும் தேவனே, நான் உமது அன்னையில் இன்னும் நெருங்கி சேர்வதே. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நிறைய ஸ்தானம் இருக்குங்க. நீ எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாய்? ஆவியானவர் மிகுந்த பாரத்தோடு நடுவில் இருக்கிறார். சலுகைகள் உன்னை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறது. சில ராஜ பந்திகள் உன்னை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறது. ஓ, உண்மையா நான் பார்க்கிறேன். மகிமையான சலுகைகள் உங்களை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறது. ராஜ பந்திகள் ஆயத்தமாயிருக்கிறது. ஹெவன்லி ஷபரகதா. 5 நிமிஷம் ஜெபிப்போமா? அந்த சலுகை கிடைக்கிற அந்த ஸ்தானத்துல, அந்த இடத்துல நான் இன்னும் வரலையே. அந்த பாரம் இருக்கிறவங்க மட்டும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம். நீங்க எனக்கு சலுகை தரக்கூடிய இடத்துல நான் இல்லையே அப்பா. நெருங்கி சேர்வதே. அன்னைக்கு யாரோ என்கிட்ட கேட்டாங்க, இதே பைபிள் தானே நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு ஏன் இப்படி சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குதுன்னு. அப்ப நான் சொன்னேன், அந்த இடத்துல வந்தா அந்த சலுகை கிடைக்கும். நான் சொல்றது விளங்குதா? ஆண்டவருக்கு எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா அந்த ஸ்தானத்துக்கு வந்தா அந்த சலுகை கிடைக்கும். இரவும் பகலும் தூக்கத்தை பார்க்காம, நேரத்தை பார்க்காம, எதையும் பார்க்காம ஓடுகிற ஒரு ஸ்தானத்துல வந்து பாருங்களேன். 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து பாருங்களேன். என்னால சிலர் பிழைக்கட்டுங்கிற இடத்துக்கு வந்து பாருங்களேன். உனக்கு அந்த சலுகை கிடைக்கும். என் பிள்ளைகளுக்கு சொல்லென்று ஆவியானவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் இந்த சபைக்கு கிடைச்சது அடிப்படை சலுகை. இனி உனக்கு கிடைக்க போகிறது ஒரு சீசனுக்குரிய சலுகை. யாக்கோபின் புத்திரரே, இவ்வளவு நாள் உனக்கு கிடைச்சது உலகத்தானுடைய சலுகை. இனி கூட பிறப்புக்குரிய சலுகை கிடைக்க போகுது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஜெபிங்க. இவ்வளவு நாள் உனக்கு கிடைச்ச சலுகை வேற. இனி பிள்ளையினுடைய சலுகை கிடைக்க போகுது. கூட பிறப்புக்குரிய சலுகை கிடைக்க போகுது. கண்ணை மூடுங்க, கை தட்டாதீங்க, கை தட்டாதீங்க. 2 நிமிஷம் ஜெபிங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாள் உனக்கு கிடைச்ச சலுகை 10ஓட 11. எல்லாருக்கும் கிடைச்ச சலுகை, எல்லாருக்கும் கிடைச்ச சலுகை. எல்லாரும் நானும் ஒன்னா, எல்லாரும் நானும் ஒன்னா, இல்ல இல்ல எல்லாரும் நானும் ஒன்னா, இல்ல 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 எல்லாரும் நானும் ஒன்னா, இல்ல 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 10ஓட 11 சலுகை வாங்கிட்டு போறதுக்கு எதுக்கு நீ உலகத்தை விடணும்? எதுக்கு நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்கணும்? எதுக்கு இந்த தேவனை அறியணும்? இல்ல இல்ல இல்ல, உன்னை வேற சலுகைக்காக அழைத்திருக்கிறார். அந்த மனிதனை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு வேண்டியதை சமைத்து அவர்கள் பாதங்களுக்கு கால்களை கழுவி அவர்கள் கழுதைகளுக்கு தீவனம் போடு. இன்றைக்கு நான் அவர்களுடைய சலுகையை
ஜெபிங்க. இப்ப நீங்க ஜெபிங்க. 2 நிமிஷம். சலுகை கூட போகுது. இவ்வளவு நாள் பரிதாபத்தை காட்டணும், இவ்வளவு நாள் பரிதானத்தை காட்டணும். இப்ப பென்யமீனை காட்டு, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துறத காட்டு. இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் காணிக்கையில சந்தோஷப்படுவாரா எனக்கு தெரியல. ஆண்டவர் பரிதாபப்படுறவங்க கிட்ட சந்தோஷப்படுவாரா தெரியல. ஆனா யோசேப்பு பென்யமீனை பார்த்தோன்னா சந்தோஷமாயிட்டான். இயேசு உங்ககிட்ட சந்தோஷப்படுற மாதிரி எதையாவது ஒண்ணு காட்டு தம்பி. ஐயா வாயை தரங்க, எதையாவது ஒண்ணு காட்டுங்க. இதுக்கு மேல உங்கள்கிட்ட நான் என்ன போராடுறது? முடிக்கிறேன். இந்த வருஷ முடிவில் சபையை பார்த்து சந்தோஷப்படுகிற மாதிரி ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை காட்டி பாருங்க. எப்பவும் இருக்கிற நிர்விசாரத்தை மாற்றிட்டு உற்சாகத்தை காட்டி பாருங்க. உண்மையை காட்டி பாருங்க. கைகளில் சுத்தத்தை காட்டி பாருங்க. உன் சலுகை கூட போகுது. இதுவரைக்கும் கிடைச்ச சலுகை அல்ல. சிலர் பரலோக சலுகைகளை அனுபவிக்க போகிறீர்கள். பரலோக சலுகைகளை அனுபவிக்க போறீங்க. பரலோக சலுகை அனுபவிக்க போறீங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அந்த சலுகை வருது, அந்த சலுகை வருது, அந்த சலுகை வருது. சொப்பனத்துல சலுகை, தரிசனத்துல சலுகை. ஃபயர் மின்சாரத்தை போல வல்லமை இறங்கி வருது, இறங்கி வருது. உன் சலுகை, உன் சலுகை கூடுது, 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 உன் சலுகை கூட போகுது. உன் சலுகை கூட போகுது, உங்க சலுகை கூட போகுது, உன் 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 சலுகை கூட போகுது. சபாரா கட்டா, உன் சலுகை கூட போகுது. அநேகருடைய சலுகை கூட போகுது. உன் சலுகை கூட போகுது, உங்க சலுகை கூட போகுது, உங்க சலுகை கூட போகுது. நீ பலிபீடத்தில் ஏறி நிற்கும் போது உனக்கு கிடைக்க போகிற சலுகை. ஆவியானவர் சொல்லுகிறார், நான் சந்தோஷப்படுற மாதிரி சிலது அவனை காட்ட சொல்லு. அவன் ஜெப நேரத்தை காட்ட சொல்லு, அவன் அர்ப்பணிப்பை காட்ட சொல்லு, அவன் மன்றாட்டை காட்ட சொல்லு, அவன் பென்யமீனை காட்ட சொல்லு. நான் அவனுக்கு சலுகை கொடுப்பேன், அவனுக்கு சலுகை கொடுப்பேன், அவனுக்கு சலுகை கொடுப்பேன். அந்த ஊழியக்காரனுக்கு சலுகை கொடுப்பேன். எல்லாரும் நாங்களும் ஒண்ணா ஆண்டவரே, எல்லாரும் நாங்களும் ஒண்ணா ஆண்டவரே. நீதிமானும் துன்மார்க்கனுக்கும் ஒரே போல நடக்குது அப்பா. ஜபிக்கிறவனுக்கும் ஜபிக்காதவனும் ஒரே வரிசையில் இருக்கிறானே. விருத்த சேதனம் இல்லாதவனோ, விருத்த சேதனம் பெற்றவனோ, வெளிச்சத்தின் பிள்ளையோ, இருளின் பிள்ளையோ ஒரே வரிசையில் இருக்கிறானேப்பா. அவனை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க, அவனுக்கு விருந்து வைங்க. சலுகையை கூட்டி, சலுகையை கூட்டுங்க. தேவனுடையவர்கள் யார்? தேவனுடைய கூடாரத்தில் பிறந்தவன் யார்? கிறிஸ்துவுக்குள் பிறந்தவன் யார்? யாக்கோபின் குடும்பம் யார்? அவனுக்கு சலுகை கூட போகுது. அக்கினே சலுகை கூட போகுது, 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 சலுகை கூட போகுது. சலுகை சலுகை கூட போகுது, உன் சலுகை கூட போகுது, உன் சலுகை கூட போகுது, உன் சலுகை கூட போகுது. பல வருஷமா இந்த கேள்வி, பல வருஷமா அந்த கேள்வி நிறைய பேருக்குள்ள இருக்கு, நிறைய பேருக்குள்ள இருக்கு. எல்லாரும் போல நானும் வரிசையில் எடுக்கிறேனே. நான் உங்க பிள்ளை அல்லவா? நாங்க உங்க மக அல்லவாப்பா? யாக்கோபின் பிள்ளைகள் அல்லவா? யாக்கோபின் பிள்ளைகள் அல்லவா?
அந்நிய நமஸ்காரங்களை விட்டுட்டு தேவனை ஆராதிக்கிறவங்களும் வரிசையில் நின்று தானியம் வாங்குறானே. ஆவியானவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல, நான் உன்னை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி உன் ஸ்தானத்தை மாற்றிக்கொள். நான் உனக்கு தரப்போகிற சலுகை இனி நீ யாருன்னு காட்ட போகுது. நான் உனக்கு தரப்போகிற சலுவை, எல்லாரும் பணம் கொடுத்து தானியம் வாங்கிட்டு போகும்போது உனக்கு மட்டும் பந்தி, உனக்கு மட்டும் ராஜ உபசரிப்பு, உனக்கு மட்டும் ராஜ போஜனம், உனக்கு மட்டும் கிருபை. ஷபரகதா ரம்சியாதா லபாயா. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. இந்த பெரிய வேலை செய்வதற்கு உனக்கு நான் சலுகை தர ரெடி. ஆனா சாலமோன் இன்னும் இளைஞனும் வாலிபனுமா இருக்கிறான். போக்குவரத்து தெரியாத பிள்ளையா இருக்கிறான். ஒரு விசுவாசியா இருக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாம இருக்கிறான். ஒரு விசுவாசிக்கு இருக்கிற தன்மை கூட அவனுக்கு இல்லை. விருப்பம் இல்லாத, முயற்சி எடுக்காத, தகுதி இல்லாத சாலமோன், வேற வழியே இல்லை. உன் ஸ்தானத்தை நீ உயர்த்திக்கொள். இப்படி சொல்றேன், ஸ்தானங்கள் சலுகைகளை கவரும். சொல்லுங்க, ஸ்தானங்கள் சலுகைகளை கவர்ந்தெழுக்கும். காந்த சக்தியை போல கவர்ந்தெழுக்கும். ஓ, இனி கவர்ந்தெழுக்க போகிறது சலுகைகள். இந்த சபையை கவர்ந்தெழுக்க போகிறது சலுகைகள். நீ ஒரு இடத்துல எழும்பி நின்றா சலுகைகள் உன்னை கவர்ந்தெழுக்கும். நீ ஒரு பட்டணத்தில் போனா சலுகைகள் உன்னை தேடி வரும். ஆவிக்குரிய சலுகைகள். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி 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 அப்பா 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 அப்பா. எனக்கு கிடைக்கலையே, எனக்கு இதை செய்யலையேன்னு கேட்டீங்கல்ல, உன் ஸ்தானத்தை நீ கூட்டு, நான் உனக்கு தருவேன். உன் ஸ்தானத்தை நீ கூட்டு, நான் உனக்கு தருவேன். நீ கேளாமலேயே நான் தருவேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன். நீ கேளாத சம்பத்தை தருவேன். நீ கேளாத கனத்தை தருவேன். நீ கேளாத பகைஞருடைய பிராணனை தருவேன். நீ கேளாத ஆயுசு நாட்களை தருவேன். நீ கேளாததெல்லாம் உன் வாழ்க்கையில சலுகையா கிடைக்கும். உனக்கு முன்னாடி ஒரு ராஜா எழும்பினதும் இல்லை, உனக்கு பின்னாடி ஒரு ராஜா எழும்ப போவதும் இல்லை. குன்னூர் சபைக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லுகிறார். நீ கேட்காத சலுகைகள், நீ கேட்காத உதவிகள் உன்னை தேடி வரப்போகிறது. விசுவாசிகளுக்கு வரப்போகிறது. உன் குடும்பத்தை தேடி வரப்போகிறது. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க, பெற்றுக்கோங்க. உனக்கு சலுகை, உனக்கு சலுகை கிடைக்க போகுது. சலுகை கிடைக்க போகுது. சலுகை 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 கிடைக்க போகுது. சலுகை கிடைக்க போகுது. அன்னை சலுகை கிடைக்க போகுது. 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 உனக்கு 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 சலுகை கிடைக்க போகுது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள்ளுங்க அபிஷேகத்தை. இந்த ராத்திரி ஜெபத்துல எத்தனை பேர் நன்றி செலுத்த போறீங்க? இதை கற்றுக் கொடுக்கிறாருனாலே உனக்கு சலுகை தர விரும்புறாருன்னு அர்த்தம். என் பிள்ளை எல்லாரும் போல இருக்க கூடாது. என் பிள்ளைக்கு ஸ்பெஷல் சலுகை கிடைக்க போகுது. நான் இப்படி சொல்லட்டுமா, 2026 உனக்கு ஆண்டவர் தரப்போகிற சலுகைகளை பார்த்து சத்ரு இச்சகம் பேசி அடங்க போறான். உன்னை பரியாசம் பண்றவன் வெட்கப்பட போகிறான். ஏன்னா நான் உனக்கு தரப்போகிற சலுகை நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமி.
காலையிலே சாயங்காலமும் 2 பகுதி ஆண்டவர் பேசியிருக்கிறார். முதல் பகுதியில் இந்த பெரிய வேலை, ஆனா நீ யுத்தத்திலேயே நின்று கொண்டிருக்கிறாய். யுத்தத்தை தவிர்த்து விட்டால் இந்த பெரிய வேலையை நீ செய்யலாம். இந்த பெரிய வேலைக்கு சலுகை வேணும். நான் இப்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்ணை மூடுறீங்களா? கையை உயர்த்துங்க. அப்பா, இந்த வேலையெல்லாம் இவங்க செய்யணும்னா இவங்களுக்கு சலுகை வேணும்ப்பா. இந்த ஊழியக்காரருக்கு சலுகை வேணும்ப்பா. பேசக்கூடிய சலுகை வேணும். அநேகரை விடுவிக்கக்கூடிய சலுகைகள் இல்லைன்னா அந்த பெரிய வேலையை எங்களால செய்ய முடியும். சலுகை வேணும். இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்கும் சலுகை வேணும் ஆண்டவரே. அந்த சலுகையை கொடுக்கணும்பா. எல்லாரோட இவங்களையும் நிறுத்திடாதீங்கப்பா. எல்லாரும் போல இவங்களை வரிசையில் நின்று தானியம் வாங்க வச்சிடாதீங்க. இவங்களுக்கு தனி சலுகை என்பதை பிரித்து காட்டும். தேவனை ஆராதிக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற சலுகை என்னதென்பதை இந்த குன்னூர் பகுதி பார்க்கட்டும். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற சலுகைகளை இன்றையிலிருந்து இவர்கள் அனுபவிக்கட்டும். நான் இப்போ சொல்றேன், இன்னைக்கு ராத்திரியிலிருந்து சொப்பன சலுகைகள் கிடைக்க போகிறது. தரிசன சலுகைகள் கிடைக்க போகிறது. கைகளை தட்டி பெற்றுக்கோ. கைகளை தட்டி பெற்றுக்கோங்க. உன் பிள்ளைகளுக்கு சலுகை, உன் கணவருக்கு சலுகை, உன் மனைவிக்கு சலுகை. நல்ல நல்ல கை தட்டுங்க. எக்ஸ்ட்ராடினரி சலுகை, எக்ஸ்ட்ராடினரி சலுகை, சலுகை. லேபாரா கத்துரபா உடரபால கத்தரா ஃபயர். சலுகை சலுகை உடரபா கத்தரா. சலுகை 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 கிடைக்குது. சலுகை கிடைக்குது. சலுகை கிடைக்குது. சலுகை கிடைக்குது. உனக்கு சலுகை, உன் ஊழியத்துக்கு சலுகை, உன் குடும்பத்துக்கு சலுகை. நல்ல கையை தட்டுங்க. அதை விடுதலை சலுகை. எவ்வளவு கைகளை தட்ட முடியுமோ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஏதோ அவங்க அறிவுல அவங்க படிச்சதை பேசுறாங்க அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அங்கேயே ஆண்டவர் உங்களோட பேசுறத அவன் நீங்க கேட்காதபடிக்கு உங்களை தடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அவன் இது என்கிட்ட தான் பேசுறார். எதற்காக பேசுறார்? என்ன சூழ்நிலைக்காக பேசிட்டு இருக்கிறார்? இந்த வார்த்தையை ஏன் இந்த காலை ராத்திரி என்கிட்ட பேசுறார் அப்படின்னு நீங்களா உங்க ஜீவியத்தை ஆராய்ஞ்சு அர்ப்பணிக்கும் போதுதான் அப்படியே ஒவ்வொரு பகுதிக்கும் இதுக்குத்தான் ஆண்டவர் இதை சொல்றார், இதுக்குத்தான் ஆண்டவர் இதை சொல்றாருன்னு அப்படியே ஒவ்வொரு காரியங்களா உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் நிறுத்துவார். இந்த சபை, இந்த ஊழியம், இதுவரை இந்த உலகம் அவன் எப்படி பார்த்துச்சுன்னு தெரியல. அவன் ஒருவேளை ஊழியம் நடத்துறவங்களுக்கு அனுபவம் இல்லை. ஆமாம், நம்ம படித்தது போல இது பெரிய ஊழியம், இவங்க வாலிபர்கள் தான், இளைஞர்கள் தான், போக்குவரவு அறியாத பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாலும் ஆமென், கர்த்தர் அவர்கள் ஸ்தானங்களை உயர்த்தும் போது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற சில சலுகைகள், கர்த்தர் கொடுக்கிற சில வரங்கள், இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் இந்த தேசத்தில் செய்ய போகிற காரியங்கள், இந்த ஊழியத்தின் மூலமாய் இங்க ஊழியம் செய்கிறவர்கள் மூலமாய் கர்த்தர் இந்த கிராமத்தில் செய்ய போகிற சில காரியங்களை இந்த தேசம் காணும் போது ஆமென், கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உயர்ந்த ஸ்தானத்தை அறிந்து கொள்வார்கள் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல இந்த ராத்திரி நேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திர 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 தோத்திர. சாதாரண ஊர்ல இருக்கிறவங்களே ஆமா அப்படியே அடுத்தடுத்த பதவிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல பார்த்தா ஒரு வார்டு மெம்பர் சீட்டு கேட்குறாங்க, அப்புறம் பார்த்தா அதிலே வயசாகணுன்றாங்க,
அப்புறம் பார்த்தா வயசுல இருந்து அப்புறம் தலைவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் ஒன்றிய செயலாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அப்படியே ஒவ்வொரு பகுதிக்கா போகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இதை விட அதுக்கு போனா சலுகை கூடுதல், அதுக்கு வேலை, அதுக்கு அடுத்த பதவிக்கு போனா சலுகை கூடுதல். உலகத்துல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் ஒரு வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு. நீங்க ஒரு காட்டுல ஒரு பயிரை போட்டா கூட அது வளர்ந்தாதான் அதுல பலன். ஆமென். உங்க சரீரம் வளர்ந்தாதான் அது சில காரியங்களை செய்யற அளவுக்கு அது பலனா இருக்கு. அப்படி எல்லாமே வளரும் போது 10 வருஷம் ஆயும் 15 வருஷம் ஆயும். அன்னைக்கு எப்படி நம்ம சபைக்கு வந்தோம், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணோம், அதே மாதிரி ஊழியக்காரங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோம், மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு இருந்தா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எதை செய்ய முடியும்? அதனால ஆண்டவர் இந்த குன்னூர் சபையோடும் அடியனூர் சபையோடும் இந்த ராத்திரி நேரம் சொல்றார், சில வளர்ச்சிகளை சில ஸ்தானங்களுக்குள்ள நீங்கள் உயர்த்துகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் இனி இந்த ஊழியத்திலே செய்ய போகிற காரியங்கள் மகிமையா இருக்கும். விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 தோத்திரம் 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 தோத்திரம். ஆமென். எப்படி உலகத்துல அடுத்தவங்கள்ட்ட போட்டி போட்டு இவங்க எல்லாவற்றிலையும் வளர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறாங்க, அந்தஸ்துல வளர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறாங்க, பண பலத்துல வளர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறாங்க, அதிகார பலத்துல வளர்ச்சியை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்களா, நம்ம பக்கம் ஒரு 20 பேரை காட்டணும்னு நினைக்கிறாங்க. அவங்க ஒரு 2 ஏக்கர் சம்பாதிச்சுட்டாங்களா, நம்ம ஒரு 3 ஏக்கர் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க இந்த வருஷம் ஒரு 100 கிலோ மிளகு பறிச்சுட்டாங்களா, நம்ம ஒரு 150 கிலோ பறிக்கணும்னு நினைக்கிறோம். உலக பிரகாரமாவே அவங்கள விட நம்ம வளர்ந்து காட்டணும்னு நினைக்கிறோமே. ஒரு சபையில் அப்படி எல்லாரும் நினைச்சா நான் இன்னும் வளர போறேன், நான் இன்னும் வளர போறேன் நினைச்சா இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி தேவ மகிமையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி வருகிற நாட்கள்ல இந்த சபையில ஒரு பெரிய ஆவிக்குரிய வளர்ச்சியை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். காலையில கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு கூட்டம், அவங்களுக்கு ராத்திரி குளிர் வந்தா இருட்டானா இந்த குளிர்ல எப்படி போறது, இந்த இருட்டுல எப்படி போறது அப்படின்னு ஒரு ஸ்தானத்தோட இருந்துட்டாங்க. ஆனா இன்னொரு ஸ்தானத்துக்கு தேடி பரவாயில்ல, குளிரானாலும் பரவாயில்ல, நான் போய் தேவ சமூகத்துல உட்காந்து நான் ஆராதிச்சு வசனம் கேட்டுட்டு வருவேன்னு நீங்க 2வது ஸ்தானத்தை அடைய விரும்புனீங்கன்னா கர்த்தர் இந்த ராத்திரி நேரம் சொல்றார், இந்த கூட்டத்துக்கு வந்த உங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த சலுகை. ஹல்லேலூயா. நான் இந்த ராத்திரி நேரமும் இந்த தேவ சமூகத்தை விரும்பி வந்திருக்கேன்னா கர்த்தர் விசேஷித்த சலுகை கர்த்தர் செய்ய போகிறபடியாலும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த 2 கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியா கர்த்தருடைய மனுஷனை, தேவனுடைய மனுஷனை கர்த்தர் வல்லமையா பிரயோஜனப்படுத்தினபடியாலும் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் தோத்திரம். இன்னும் நாளை தின கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் அங்கிருந்த இந்த ஜனங்கள் இந்த கூட்டத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள் இந்த வார்த்தைகளுக்கு பாத்திரமாய் இருக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாளை தினத்தில் கர்த்தர் மகிமைப்படும்படியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திர தோத்திர. இந்த கூட்டத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் இதை முன்னின்று செய்கிற இந்த சபை ஊழியர்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி இந்த 2 நாட்களும் இந்த பெரிய வேலையை நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். இந்த ராக்காலங்களுக்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படியா நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் காலையும் ஆண்டவரே இந்த மாலையும் தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒவ்வொரு நல்ல ஆண்டவரே நல்வார்த்தைகளுக்காக இந்த ராத்திரி நேரம் ஒரு விஷயம் கூட நாங்கள் சபையாய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளினுடைய மேன்மை ஆண்டவரே நாங்கள் இங்கு கேட்கும் போது அறிந்ததை விட இது இன்னும் தியானிக்கும் போது இதனுடைய மேன்மை அதிகம் என்று நாங்கள் பூரணமாய் விசுவாசிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு எங்க சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது இந்த வார்த்தைகளினுடைய மேன்மை ஆண்டவரே என்ன என்கிறதை கர்த்தர் எங்கள் சூழ்நிலைகளில் நடத்தும் போது ஆண்டவரே எங்களை காண பண்ணுவீர் என்று விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, செய்தி கொடுத்த ஆண்டவரே தம்முடைய ஊழியக்காரரை கத்தர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இன்னும் வல்லமையாய் ஆண்டவரே பயன்படுத்துங்கப்பா. கத்தாவை இன்னும் ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தாங்கப்பா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆழமானதையும் லகுவா புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கடினமானதையும் ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற விதத்தில் லகுவாக்கி போதிக்க கத்தர் இந்த ஆண்டவரே கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் கலந்து கொண்ட அத்தனை ஆண்டவரே விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே திரும்ப வீடுகளுக்கு போகும்போது கர்த்தர் சுகபத்திரமாய் ஆண்டவரே அவருடைய வீடுகளுக்கு போக கிருபை செய்யுங்க. பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த ராக்காலம் முழுவதும் இந்த வசனம் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே கர்த்தாவை வளர வேண்டும். ஆண்டவரே ஸ்தானத்தை ஆண்டவரே தேவன் விரும்புகிற அந்த சீசன் என்கிற ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்கிற ஒரு பாரத்தை ஆண்டவரே தொடர்ந்து உண்டாக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனத்தையும் இந்த தேவ மகிமையும் இந்த பிரசன்னத்தையும் ஆண்டவரே அணைத்து போடுகிற கெடுத்து போடுகிற ஆண்டவரே வேறு ஒன்றையும் இந்த 3 நாட்களும் இவங்க வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. அப்பா இதே அனலோடு ஆண்டவரே இதே ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே ஜீவனோடு இந்த 3 நாட்களும் தேவ சமூகத்தில் பலப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நாளை தின கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லமை உள்ளவராய் கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எல்லா துதி கனம் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.